Yes, good evening, Ranjit. Waiting for PYQ. Ramachandran, Nateshan Ramachandran is waiting. Yes, I'm also waiting. So once if it is audible and video is clear, just put a symbol of fire. Then we will start the session. Once if it is audible and video is fine, just put a symbol of fire. Then we'll start the session. So today we are going to discuss very important session. It is for a NEET specially. Because current electricity இருந்து நமக்கு அட்லீஸ்ட் 3 to 4 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 to 4 கொஸ்டின் தான் we are going to discuss two different பார்ட்டா வச்சு நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எஸ். ஹாய் ரஞ்சித். Is it audio video is fine? We'll start the session. Come on. Just I'm waiting for you, peoples. Okay, so I'm audible, right? Once if it is audible, just we'll start the session. Okay, so just I'll check. Yes, fine. Okay, so we'll start. Yes, sir. Yes, good. Thank you. Okay. Hello, Pasangla. So today we are going to discuss that current electricity. Second part நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த செகண்ட் பார்ட்ல என்னென்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம் தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த சர்க்யூட் ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் செல் நான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, செல்லை பேஸ் பண்ணி we are going to discuss that, and also we are going to discuss Kirchhoff law. We are going to discuss based on the Kirchhoff law we are going to solve the problem. All the problem we are going to solve. So இது எல்லாமே it is a very important topics. So a very important question. லாஸ்ட் இயர்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் வெரி ஷார்ட் ஐடியா டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கேசிஎல் அண்ட் கேவிஎல். ஓகே, கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் சேனல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். Very important thing is that cells and the terminal voltage நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். First we will discuss that what is the terminal voltage and cells and EMF னா என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நான் சர்க்யூட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So battery நான் எடுத்துட்டேன் generally. So if it started the battery நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், this is what is that resistor எடுத்துட்டேன். If I take it as a cell ன்னு சொல்லும்போது higher and lower நான் எடுத்துட்டேன். ஓகேவா? நான் பேட்டரி எடுத்துட்டாவே இதுதான் என்ன சொல்லலாம், பேட்டரின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு EMF இருக்கும், EMF. This is what is that internal resistor சொல்லலாம், R. It is R is my internal resistor. So இப்போ நான் இதுக்கு இடையில potential difference measure பண்றேன். I'm not connecting any external voltage. I'm not connecting any external resistor connect பண்ணாம இப்போ இந்த பேட்டரிக்கு இடையில if I connected, so if I இந்த செல்லுக்கு இடையில if I potential difference நான் கால்குலேட் பண்ணனா அதுதான் என்ன சொல்லலாம், we can say it is a EMF ன்னு சொல்லலாம். So EMFங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, without external resistor the potential difference between the cell ங்கிறது என்ன சொல்லலாம், EMF ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So first definition for EMF. இப்போ இதுல external resistor நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கேன். If I connected, this is what is the external resistor நான் கனெக்ட் பண்றேன். இப்போ இதுக்கு இடையில நான் potential difference மெஷர் பண்ணனா அதுதான் என்ன சொல்லலாம், terminal voltage ன்னு சொல்லலாம். So EMF is different, terminal voltage is different. This must be known clearly. Yes. So if we started that, இது வழியா என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, டெர்மினல் வோல்டேஜ் நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம். So we'll start with this. So இப்போ டெர்மினல் வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, because இதுல டிராப் ஆயிருக்க பொட்டன்ஷியலும், because it is that இதுல டிராப் ஆயிருக்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். because it is the same. நான் இங்க டிராப் ஆயிருக்க பொட்டன்ஷியல், இங்க டிராப் ஆயிருக்க பொட்டன்ஷியல் நான் எடுத்துட்டேன். So V is equal to என்ன சொல்லலாம், V is equal to so I into R னு சொல்லலாம். This is what is the terminal volt, I into capital R. So potential difference இதுக்கு இடையில நான் எடுத்துட்டேன். The potential difference V is equal to I into R.
எனக்கு I தெரிஞ்சிச்சுனா என்ன I R தெரிஞ்சிச்சுனா we can calculate terminal voltage நம்மளால calculate பண்ண முடியும் ஓகேவா so terminal voltage கான formula we can say in terms of EMF எப்படி calculate பண்ணலாம் அப்படினா V is equal to E minus IR னு calculate பண்ணலாம் V is equal to E minus IR right and also இப்போ எனக்கு current வேணும் அப்படினா எப்படி calculate பண்ணலாம் EMF divided by external resistor plus what is the internal resistor சொல்லலாம் this must be known clearly so simple idea but maximum question is asked based on this topic so what is the terminal voltage எப்படி calculate பண்ணலாம் V is equal to minus E minus IR into what I is equal to இப்போ current வேணும் அப்படினா I is equal to E divided by capital R plus what is a small r so this must be known clearly right so the base பண்ணி தான் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் we will start with this yes so இப்போ எப்படி calculate பண்ணலாம்னு பார்க்கலாம் now this is what is the first question based on this the terminal voltage of a battery very important thing terminal voltage of the battery question இப்போ என்ன சொல்றேன் whose EMF கொடுத்துட்டாங்க what is the EMF is that கொடுத்திருக்க first எழுதுங்க பார்க்கலாம் given this very important thing EMF ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க E ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 10 வோல்ட் னு எடுத்துட்டேன் EMF is equal to 10 volt னு எடுத்துட்டேன் now the internal resistor small r கொடுத்துட்டாங்க what is a 1 ohm so this is small r is the internal resistor don't forget this when the connected through the external resistor capital R ங்கிறது என்ன சொல்லலாம் external resistor so what we have to calculate terminal voltage we know the terminal voltage formula so V is equal to என்ன சொல்லலாம் EMF minus I into R I எனக்கு தெரிஞ்சிருச்சுனா அப்படினா terminal voltage நாம calculate பண்ணலாம் right எப்படி calculate பண்ணலாம் so I'm using this equation I is equal to EMF divided by capital R plus what is a small r. So EMF another 10 volt. Okay, so 10 volt divided by capital R 4, small r is 1. So what you will get 10 divided by 5. If cancel பண்ணீங்கனா கிடைச்சிரும் 2 ampere. Current is what is it 2 ampere. That's it. Yes or no? Current ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு நம்ம EMF calculate பண்ணலாமா so terminal voltage calculate பண்ணலாம் எப்படி calculate பண்ணலாம் so EMF it is 10 current ஓட வேல்யூ 2 external resistance R ங்கிறது என்ன சொல்லலாம் external resistor எப்படி calculate பண்ணலாம் external resistance what is the value of external resistor 4 அப்ப என்ன கிடைச்சிரும் 10 minus 8 ங்கிறது என்ன சொல்லலாம் 2 so this is what is it 2 volt ங்கிறது என்ன சொல்லலாம் this is we got 2 is it correct yes 2 just wait EMF is what 10 current oda value 2 then R oda value sorry internal resistor oda value 1 so what you will get 10 minus what is it 2 so this is what is the 8 volt is it clear so this option is the 8 volt so it is the internal resistor so this must be known clearly so it is not external resistor so this is what is it I into small r right ஏனா இதுல drop ஆயிருக்க voltage if I take this one இதுல drop ஆயிருக்க voltage நமக்கு minus பண்ணிட்டேன்னு வெச்சுப்பேன் total voltage E ன்னு எடுத்துட்டேனா understand this one இதுல drop ஆற voltage minus பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ எதுல drop ஆற voltage தெரியும் இதுல drop ஆற voltage தெரிஞ்சிரும் எப்படி calculate பண்ணலாம் just I'm starting with this இப்போ நான் clear-ஆ போலாம் பாரு so this is what is it EMF this is what is R இத நான் இங்க கனெக்ட் பண்ணிட்டேன் so இப்போ நான் எடுத்துட்டேன் எப்படி நாம calculate பண்ற பாருங்க இதுல drop ஆயிருக்க voltage V ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க this is V1 இப்போ இத நான் terminal voltage எடுத்துட்டேன் VT ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ எப்படி calculate பண்ணலாம் so V is equal to VT is equal to terminal voltage total voltage minus what is the voltage drop this one what is the voltage drop V1 எப்படி calculate பண்ணலாம் so this is what is the E என்ன சொல்லலாம் minus இதுல போற current because it is a series combination right so I into R1 எடுத்துட்டேன் அப்படினா நமக்கு என்ன calculate பண்ணலாம் terminal voltage நாம calculate பண்ணிரலாம் yes or no getting me point so understood right so what is the answer for this one this is what is it 8 volt is the amp okay can we go to the next one if we started the relation next question பாருங்க என்ன question கொடுத்துட்டாங்க a cell of EMF 4 volt cell of EMF is a 4 volt and internal resistor கொடுத்துட்டாங்க cell of EMF is a 4 volt internal resistor கொடுத்துட்டாங்க எப்படி calculate பண்ணலாம் internal resistor so first write down the given cell of EMF ங்கிறது என்ன சொன்னா EMF value கொடுத்துட்டாங்க this is what is it 4 volt is the EMF voltage right now resistor value கொடுத்துட்டாங்க what is the resistor small so connected to the external resistor அப்படினா இது என்னவா இருக்கும் because it is an internal resistor so என்ன கொடுத்துட்டாங்க R small r கொடுத்துட்டாங்க 0.5 ohm னு எடுத்துட்டேன் internal resistor value right next one what is it connected external resistor R or capital R ஓட வேல்யூ என்னது 7.5 ohm எடுத்துக்கலாம் then what is the terminal voltage so we have to calculate terminal voltage what is the formula for terminal voltage V is equal to EMF minus I into small r right terminal voltage yes
So இப்போ substitute பண்ணுங்க EMF ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். What is the value of EMF? EMF is what? 4 volt minus I ஓட வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? current ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I is equal to EMF divided by small r plus capital R. EMF 4 கொடுத்துட்டாங்க. small r ஓட வேல்யூ என்னது? 0.5, capital R ஓட வேல்யூ 7.5. so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4 divided by 8. so cancel பண்ணா 1/2. current ஓட வேல்யூ 1/2. 1/2 small r ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 0.5. this is also what? 0.5. directly you can substitute that. so 0.5 ங்கிறது என்ன சொல்லலாம்? 1/2. right? உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4 minus 1/4. என்ன கிடைச்சிரும் பாருங்க, cross multiply பண்ணுங்க பார்க்கலாம். yes you can. it is a 16 minus 1, right? 16 minus 1, 15 divided by what is it? 4, right? 15 divided by 4 ங்கிறது என்ன சொல்லலாம்? yes sir, modern physics teach பண்றீங்களா sir? yes I will do that, definitely I will do that. okay, yes we will go with a long lecture போலாம் for a modern physics, right? so இப்போ நான் கேன்சல் பண்ணனே கிடைச்சிரும். so இது கேன்சல் பண்ணா 3 பாயிண்ட்ல இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் பாருங்க, இது 4 பாயிண்ட், not option 4. இது என்ன? 0.7. so what is the answer? is 3.75. that's it answer. yes I will do that. UG Carvian, yes I will teach you that. okay, next problem போலாம். so but இத ஃபோக்கஸ் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். yes sir no? now next question is that a battery consists of variable number of n identical cells. variable number of n identical cells, identical சொல்லிட்டாங்க. so EMF, internal resistor are same, which are connected series. the terminals of battery are short circuit and the current I is measured. short circuit அப்படினா என்னவா இருக்கும்? short circuit அப்படினா so current flow ஆகும். open circuit னா current flow ஆகாது. understand this one. so short circuitல என்ன மெஷர் பண்ணலாம்? current மெஷர் பண்ணலாம். okay, potential என்னவா இருக்கும்? அந்த பாயிண்ட்ல 0 வா இருக்கும். short circuit, open circuit சொல்லும்போது we can measure the potential difference மெஷர் பண்ணலாம். current ஓட வேல்யூ அந்த இடத்துல 0 வா இருக்கும். so this must be known clearly, right? so which are the following graphs நாம கால்குலேட் பண்ணோம். so இதுக்கும் I க்கும் n க்கான ரிலேஷன், currentக்கும் number of cell க்கான ரிலேஷன். see here I'm connecting the series நான் எடுத்துட்டேன். I'm taking that cell நான் எடுத்துட்டேன், internal resistor R எடுத்துட்டேன். this is EMF. இங்க நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கேன். this is what is 2 cell நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். so we'll go with n cell. try to answer this one. இப்போ 2 cell நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படினா so both are what is a current same direction இருக்க மாதிரி எடுத்துட்டேன். thus I'm going to calculate this one. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? total EMF எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so E1, so this is E1, இத நான் E2 னு எடுத்துட்டேன். so because both are equal, so E னு எடுத்துட்டேன். both are current என்ன ப்ரொடியூஸ், because it is a higher potential. இது கூட கனெக்ட் பண்ணிருக்க லோவர் பொட்டன்ஷியலை கனெக்ட் பண்ணிருக்கனால இதோட கரண்ட் டைரக்ஷனும் இதோட கரண்ட் டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். ஹாய் எஸ் எஸ் நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? E1 plus E2. so which mean that E plus E உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 2E. then R equivalence ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணலாம்? R equivalence equal to R plus R, so we can say it is a 2R. so now question is that நாம என்ன கால்குலேட் பண்ணா கரண்ட் ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். கரண்ட் ஓட வேல்யூ சொல்லும்போது என்ன சொல்லலாம்? 2E divided by 2R. right? so ரெண்டு EMF கனெக்ட் பண்ணனா 2E, ரெண்டு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணனா 2R, right? so இப்போ n ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணா அப்படினா என்ன சொல்லலாம்? NE divided by NR. so NN cancel ஆயிடும், E divided by R. so whatever the resistor, internal resistor series ஆ கனெக்ட் பண்ணா n ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்ணாலும் EMF நான் n EMF நான் கனெக்ட் பண்ணாலும் cells நான் கனெக்ட் பண்ணாலும் the current is independent. so number of cells are independent. அப்படினா என்ன சொல்லலாம்? n is independent of what? independent of n current சொல்லலாம். so current is independent of what? n. so it does not change. so இங்க பாருங்க இதெல்லாம் வேரி ஆகுது. it is not answer. இது வேரி ஆகுது. it is not answer. so இது என்ன ஆகுது? remains constant. n வேரி ஆகும். இங்க பாருங்க n வேரி ஆனாலும் current remains constant. what is the answer is that? C is the answer, right? so this is very important idea, you must know clearly. yes, can we go to the next problem? try to answer this one. next one. Hi, next one. so we'll start the problem. the internal resistor of 2.1 volt cells which gives the current 0.2 ampere through a resistor of 10 ohm is னு கேட்டிருக்காங்க. yes sir no? 10 ohm னு கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. so if it is a question டைரக்டா கொடுத்துட்டாங்க பாருங்க, given, write down this given value. so given எப்படி கால்குலேட் பண்ணலாம்? internal resistor of this கொடுத்துட்டாங்க, internal resistor கொடுத்திருக்காங்க இல்லையா? so internal resistor கொடுத்துட்டாங்க. now R value is given, small r is given, internal resistor value is given. what is value of internal resistor? 2.1 volt னு கொடுத்துட்டாங்க.
right? கரண்டோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? கரண்டோட வேல்யூ 0.2 ஆம்பியர். கரண்டோட வேல்யூ இஸ் 0.2 ஆம்பியர். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? த்ரோ தட் 10 ஓம் ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. What we had to calculate? Internal resistor ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். Yes or no? Can you try to answer this one? What is the internal resistor value? I is equal to EMF divided by R plus capital R. Current ஓட வேல்யூ தெரியும். Yes, voltage கொடுத்துட்டாங்க. It is not a internal resistor of 2.1 so EMF கொடுத்துட்டாங்க. Sorry, this is what is the EMF is given. So EMF ஓட வேல்யூ என்னது? 2.1. Right? So இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, try to answer this. Current ஓட வேல்யூ என்னது? 0.2. EMF ஓட வேல்யூ 2.1 divided by R plus capital R. Yes or no? Small r எனக்கு தெரியாது. Capital R ஓட வேல்யூ 10. Right? This is an idea. Yes or no? Can you complete this one? Small r calculate பண்ணுங்க பார்க்கலாம். EMF கொடுத்துட்டாங்க. It is not a terminal voltage. தப்பா எடுத்துறாதீங்க. Yes or no? இப்போ நான் மல்டிப்ளை பண்றேன் என்ன கிடைச்சிரும்? 0.2 cap small r 10 is equal to what? 2.1. Right? இங்க நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும்? So this we can say it is what is 0.2 R plus what is it? 2 into 2. Right? This is 2 is equal to what? 2.1. Right? So இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா 0.1. ஏனா 2.1 minus what is it? 2 எடுத்துட்டேனா so இதோட 0.2 R. So இந்த 0 cancel. So R is equal to 1 by 2. What is value? 0.5 is the ampere. So 0.5 ohm. So B is the answer. Right? Try to answer this one. The students are watching but nobody is answering. Come on students, try to solve the problem. Simple idea only. Okay, next problem போலாம். Next question. Tara Kayal, yes sir. Yes, you are answering. Okay, fine. Try to solve the problem. Try பண்ணுங்க பார்க்கலாம். Try to solve the problem. A current of 2 ampere given. First given எழுதிருங்க. Then you will understand this one clear idea. Current of given ampere. Ampere என்ன சொல்லலாம்? Current ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is a 2 ampere. Current is 2 ampere. Flows through what is it? 2 ohm resistor. 2 ohm resistor. When is connected across the battery. Yes, it is a flow through that. What is it? Capital R ஓட வேல்யூ என்னது? 2 ohm னு கொடுத்துட்டாங்க. Right? Same battery supplies the current எவ்வளவு சொல்லலாம்? Same battery எப்படின்னு என்ன சொல்லலாம்? EMF is same. Internal resistor is same. Right? Same battery current ஓட வேல்யூ இது I1. This is what is I2. Current ஓட வேல்யூ 0.5 னு கொடுத்துட்டாங்க. Ampere. The passing through connected R ஓட வேல்யூ என்னது? 9 ohm. Right? The internal resistor of the battery small r ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் because it is the same battery னு கொடுத்துட்டாங்க. Same அப்படினா EMF same and also what is resistor are same. Right? So solve பண்ணுங்க பார்க்கலாம். Can you try to solve this one? As எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So we can know current ஓட வேல்யூ தெரியும். So I is equal to E divided by small r plus what is a capital R. So external resistor மாறும்போது current ஓட வேல்யூ என்ன ஆகும்? மாறும். இல்லையா? External resistor மாறும்போது current ஓட வேல்யூ மாறும். So இப்போ நான் எடுத்துட்டேன். I'm taking the ratio. EMF is same. Internal resistor is same. External resistor மாறுது. Current ஓட வேல்யூ மாறுது. So I1 divided by I2 is equal to what? So R plus what is R1 inversely proportional. இல்லையா? Current is inversely proportional. R plus R2. So idea. I'm taking the ratio. So இப்போ substitute பண்ணுங்க என்ன கிடைச்சிரும்? I1 2 divided by I2 ஓட வேல்யூ 1 by 2. 0.5 is the 1 by 2 which is equal to small r remains constant r. Capital R ஓட வேல்யூ என்ன சொல்ல? First condition, second condition is 9. First condition என்ன சொல்லிட்டாங்க? Small r plus 2. Right? Complete பண்ணுங்க பார்க்கலாம். What is it? Try to answer this one. இந்த 2 மேல போயிருச்சுனா 4 ஆயிருமா? 4 into இது இங்க multiply na r plus 2 is equal to what? R plus 9. So என்ன கிடைச்சிரும்? 4r plus 8 is equal to r plus what is it? 9. r இந்த சைடு வந்துச்சுனா என்ன கிடைச்சிரும்? 3r ஆயிரும். So இந்த இது போச்சுனா 1. So r ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1 by 3. That's it. So what is the answer is that? 1 by 3 is the answer. So A is the option. Right? Try to solve the problem. எல்லாருக்கும் பசிக்குதா? பசிக்கிறனால போயிட்டாங்களா? Yes. So can we go with the next question? Ranjit, are you there?
Yes, can we go to the next one? I'll teach one. A student's measures. Okay, question கொடுத்திருக்காங்க பாருங்க. Try to solve the problem. Question என்ன கொடுத்துட்டாங்க? Given. Okay, a student's measured the terminal potential difference is V. Terminal potential என்ன சொல்லிட்டாங்க? V னு சொல்லிட்டாங்க. Terminal potential is V. Right? So, EMF is what? EMF is E. The internal resistor value என்ன சொல்லிட்டாங்க? R னு சொல்லிட்டாங்க. The function of current, okay, flowing through it, the slope and the interception of the graph V versus I னு கொடுத்திருக்காங்க. V, terminal voltage க்கும் current க்கும் என்ன relation தான் calculate பண்ண போறோம். So we know the terminal voltage. Terminal voltage என்ன சொல்லலாம்? EMF minus I into R னு சொல்லலாமா? EMF versus I into R. If we draw the nature. So if we draw, this is what is the R, this is what, sorry, I, because I க்கும் நாம என்ன calculate பண்ணோம்? I க்கும், yes, V க்கும் I க்கும். So this is V, this is what is the I. Right? So நான் எடுத்துட்டேன், this is my equation. V is equal to, terminal voltage is equal to E minus IR. E minus IR. Okay, now if we started the relation, see இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன். If I take I is equal to 0 நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், V யோட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும், EMF கிடைச்சிரும் இல்லையா? This is what is E. I is equal to 0 எடுத்துட்டேன் அப்படின்னா, சரி, I is equal to 0 னா இந்த term 0 ஆயிரும். Right? Next one. First time taking I is equal to 0. So என்ன கிடைச்சிரும்? V is equal to EMF. எந்த இடத்துல கிடைக்கும்? So this is my point. Next one. இப்போ V is equal to 0 எடுக்கிறேன். V is equal to 0 எடுக்கும்போது என்ன கிடைச்சிரும்? So I யோட வேல்யூ என்ன சொல்லலாம்? R divided by EMF சொல்லலாம். R divided by EMF. அப்ப எங்க மட்டும் தான் கிடைக்கும்? So this is what is that? X axisல கிடைக்கும். ஏன்னா V0 னா எந்த axis? X axis. I0 னா எந்த axis? Y axis. Right? So எங்க கிடைக்கும்? So this is what I is equal to R divided by EMF. அப்ப இதை ரெண்டே கனெக்ட் பண்ணா, because it is straight line, equation Y is equal to, இங்க பாருங்க என்ன சொல்லலாம்? This is what? Y is equal to, so இது என்ன சொல்லலாம்? This is what is the intercept point minus what? M into X. ஏன்னா xங்கிறது என்ன சொல்லலாம்? current, mங்கிறது என்ன? minus R, slope இல்லையா? so உங்களுக்கு என்ன நேச்சர் கிடைக்கும்? இது நேச்சர் உங்களுக்கு கிடைக்கும். right? so if I take this difference, அதுதான் என்ன சொல்லலாம்? slope னு சொல்லலாம். சீக இது mங்கிறது என்ன? mx இல்லையா? xங்கிறது என்னது? I, mங்கிறது என்ன சொல்லலாம்? so this is what is the R, right? minus R. அப்ப என்ன slope ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? minus R னு சொல்லலாம். ஆப்ஷன் பாருங்க, E first term என்ன சொல்லிருக்காங்க? so what is the slope and interception point தான் கேட்டிருக்காங்க. slope is what? minus E, minus R இல்லையா? minus R, இது மட்டும் தான் ஆப்ஷன், that's it. interception point சொல்லும்போது என்ன சொல்லலாம்? so C ங்கிறது intercept point. what is it here? It is it? E is the intercept point. right? any doubt up to here? okay, so can we discuss next problem? if you have any doubt you can ask. Okay, next one is that series and cells are connected series and parallel. So question enna calculate panna porom? E equivalence, and we are going to calculate this one. Sir, syllabus complete பண்ணிட்டேன், but எல்லாம் மறந்து மாதிரி இருக்கு. What can I do? எப்படி revision பண்ணணும்னு சொல்லுங்க சார். Okay, I will explain that. So you have to watch. So end of the video. Before that, I will explain that. Before end of the video, I will explain that how to do the revision part. Right? But you have to be there. Okay, so now என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so we are going to start this one. cells நான் எடுத்துட்டேன். listen, cell நான் பொறுத்த அளவுக்கு you must be know clearly. எப்படின்னா series and parallel combination. series combinationல cell நான் different ரெண்டு combinationல கனெக்ட் பண்ணலாம். என்னன்னா same polarity கனெக்ட் பண்றேன், positive and positive கனெக்ட் பண்றேன், different polarity கனெக்ட் பண்றேன், positive and negative கால்குலேட் பண்றேன். so this is what is it? same polarity. first case என்னது? same polarity. series நான் கனெக்ட் பண்றேன். I am connecting the series. same polarity and different polarity. polarity நான் different connect பண்றேன், positive and negative. so example, இங்க நான் எடுத்துட்ட same polarityங்கிறது என்ன சொல்லலாம்னா, so this is what is higher, this is lower potential resistor. இதுல நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். is it clear? இங்க பாருங்க, இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், same polarity நான் கனெக்ட் பண்ணிட்டேன். or else if I connected, so this is what is it? higher, இது ரெசிஸ்டர், இது கூட ஹையர் நான் கனெக்ட் பண்றேன்.
எஸ் ஆர் நோ? ஸோ இங்க பாருங்க, இது ஹையர், இது என்ன சொல்லலாம், ஹையர்னு சொல்லலாம். இஸ் இட் கரெக்ட்? ஸோ இது நான் ஹையர் பொட்டன்ஷியல் சொல்லலாம், இது ஸ்மாலா இருக்கிறது லோவர் பொட்டன்ஷியல் நம்ம சொல்லலாம். ரைட்? ஸோ ரெண்டு கேஸ்ல நான் எடுத்துட்டேன். ஒன்னு ஹையர் ஹையர் நான் கனெக்ட் பண்றேன், இல்லைன்னா லோவர் லோவர், விச் மீன் த சேம் போலாரிட்டி நான் எடுத்துட்டேன். சீகா இந்த கண்டிஷன் எடுத்துட்டேன், சேம் போலாரிட்டி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இஃப் ஐ கனெக்டட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணனா, சீங்க பாருங்க, இதுல இருந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் I1, பிகாஸ் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். இதுல இருந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் I2. ஸோ இந்த கரண்ட் என்னவா இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்படின்னா இந்த கரண்டோட வேல்யூ 2 ஆம்பியர்னா, இந்த கரண்டோட வேல்யூ 3 ஆம்பியர்னா, ரிசல்டன்ட் கரண்ட் என்னவா இருக்கும், எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். வாட் இஸ் வேல்யூ, 1 ஆம்பியர். ஏன்னா 3 - 2 1 ஆம்பியர். எஸ் ஆனோ? இந்த ரெண்டும், அதாவது டிஃபரண்ட் சேம் போலாரிட்டி கனெக்ட் பண்ணும்போது சீரீஸா என்ன ஆகும், அதனா ரெண்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அது ரெண்டும் என்ன ஆகும், அப்போஸ் ஆகும். ஸோ ஃபைனலா நாம் இதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சீகர் இதை நான் கரண்ட்டை நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், we can difference that voltage டிஃபரெண்டா எடுத்துக்கலாம், which mean that resultant voltage நான் எடுக்க போறேன். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், E equivalent is equal to, we can say it is what is இதோட டிஃபரன்ஸ். ஸோ E1 minus what is E2 if it is the same polarity. நான் இதுல கனெக்ட் பண்ணாலும் E equivalent is equal to E1 minus what is E2. ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். If it is the same polarity are connected, EMF calculate பண்ணும்போது இருக்கும், we have to take a difference. Right? So this is given. R equivalence எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இங்க பாருங்க, இதுவும் என்னது, சீரிஸ் காம்பினேஷன். சோ R equivalence என்ன சொல்லலாம், R equivalence equal to சீரிஸ் காம்பினேஷனா இருக்கும்போது என்ன சொல்லலாம், R1 plus R2. ரைட்? சோ இந்த மாதிரி நமக்கு சர்க்யூட் கொடுத்திருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுத்துட்டு then we have to connect that back. So what is it, ரெசிஸ்டரையும் இன்டர்னல் ரெசிஸ்டரையும் EMF நாம கனெக்ட் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் I will give you that. சோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், this is what நான் எடுத்துட்டேன், இது என்னோட 2 ohm எடுத்துட்டேன், this is 2 ohm, இது 5 volt னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். another cell இப்படி நான் எடுத்துட்டேன், just it is a same polarity are connected. இதோட வேல்யூ என்னது, 10 volt, இது 2 ohm னு எடுத்துட்டேன். see here, இந்த ரெண்டு நாள் என்ன ஆகும், கரண்ட் என்னவா இருக்கும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்போஸ் பண்ணும். கரண்ட் நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு வோல்டேஜ் என்ன சொல்லலாம், EMF நான் டிஃபரன்ஸ் எடுத்துப்பேன், ஏன்னா இட் இஸ் அப்போஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இது ரெண்டு அப்போஸ் பண்ணும்போது என்னது, இது 10 volt, இது என்னது 5 volt. டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன இருக்கும், 5 volt. அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆல்வேஸ் யூ ஹேவ் டு யூஸ் எந்த பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கோ, எந்த செல்லோட வேல்யூ அதிகமா இருக்கோ, EMF அதிகமா இருக்கோ, அதையோட டைரக்ஷன்ல நான் போடுவேன். எப்படின்னா பாருங்க, ஸோ திஸ் இஸ் லைக் திஸ். இது புரிஞ்சுதா? ஸோ இதோட வேல்யூ என்னது 5 volt, இது ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு எடுத்துரும் 4. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபைனல் ரெசிஸ்டர் அண்ட் EMF வேல்யூ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெஃபினெட்லி while solving the problem, right? So this is what is it, series combination. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, டிஃபரண்ட் பொட்டன்ஷியலா இருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். எஸ் ஆர் நோ, டிஃபரண்ட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். எஸ். so which mean that I'm going to take one positive value இன்னொரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துட்டேன். this is positive and negative polarity நான் எடுத்துட்டேன். so இது என்னோட EMF நான் எடுத்துட்டேன், this is what is the EMF, right? so இதோட EMF E1 எடுத்துட்டேன், this is what R1. different polarity, இது higher and lower. so this is what is E2, this is what R2. இங்க பாருங்க, இதோட கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏன்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருந்தா கரண்ட் ஃப்ளோ ஆகும். this is I1. இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், I2. right? we connected the circuit. ரெண்டும் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சேம் டைரக்ஷன். ரிசல்டன்ட் கரண்ட் என்னவா இருக்கும், I1 plus I2, which mean the resultant voltage என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். so இது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா E equivalent is equal to what, E1 plus what is E2. R equivalence என்ன சொல்லலாம், this is what, R equivalent is equal to R1 plus R2 because it is a resultant resistor. புரிஞ்சுதா? so this must be known clearly. Sir, an infinite resistor lattice carrying equivalent resistors between two nodes increases when the resistor added in the parallel elsewhere under the topological possible. In infinite resistor lattice, can equivalent resistor between two nodes increases? It is not. So remain same. Infinity கூட நான் one resistor add பண்ண என்ன ஆகும்? It does not change. That's it. Same value தான் உங்களுக்கு கிடைக்கும். Okay, don't worry about that. So same resistor நான் connect பண்ணாலும் you will get the same value. Okay. So I will start with this. So இப்போ நான் எடுத்துட்டேன் R1 plus R2 னு எடுத்துட்டேன். Yes or no? Now, so if we started the relation. So நான் இப்போ எடுத்துட்டேன், எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Now, so here it is nothing but if it is a same resistor, இங்க பாருங்க, different polarity இருக்கும்போது என்ன ஆகும், different, if it is a different polarity,
what will happen this, we have to add. Same polarity இருந்துச்சுனா என்ன பண்ணனும், subtract பண்ணனும். அதே மாதிரி தான் இங்க parallel combination. So ரெண்டு ஐடியா பார்த்துட்டோம். So இங்க பாருங்க E1 plus E2 அப்படினா opposite polarity. E1 minus E2 அப்படினா என்ன சொல்லலாம், we can say it is the same polarity. Yes or no? So this must be no clearly. But ரெண்டு கேஸ்லயும் resultant value என்ன சொல்லலாம், R1 plus R2. That's same. Is it clear? Under what topology condition is possible? We'll try. Okay, I'll give some example, then we will go with this idea. Okay, so இப்போ நான் இதை நான் complete பண்ணிடுறேன். Now if we take it as a parallel combination, if I take a parallel combination, what will happen, we'll see that. Parallel combination எடுத்துட்டேனா வச்சுக்கலாம். So I'll give the direct formula for this. இதுலயும் ரெண்டு condition எடுக்கிறேன். I'm going to take it as a two condition is that. Two condition எடுத்துட்டேன். Same polarity, another one what we can say it is a polarity, and also what? Opposite polarity. ரெண்டு கண்டிஷன் எடுத்துட்டேன். சேம் polarity, இன்னொன்னு என்ன சொல்லலாம், opposite polarity. If it is same polarity, it's like பாருங்க இதோட பாசிட்டிவ் இது கூட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட்? So yes, it is a positive connect பண்ண அப்படினா E equivalence ஓட வேல்யூ, this very important thing, E1 divided by R1 plus E2 divided by R2 divided by 1 by R1 plus what? 1 by R2. So same polarity connect பண்ணா this is what is value of what? E1 divided by R1 plus E2 divided by R2 divided by what? 1 by R1 plus 1 by R2. The resistor, because it is a parallel combination, remains same. 1 by R equivalence equal to 1 by R1 plus what is it? 1 by R2. இதே opposite polarity connect பண்ணா just plus மாறும், என்ன ஆகும், நெகட்டிவ் மாறும். E equivalence equal to what? E1 divided by R1 minus E2 divided by R2 divided by 1 by R1 plus what is it? 1 by R2. This is what is a resistor value. So if it is the same polarity in parallel condition, this is what is that idea, this is what is a different polarity இருக்கும்போது, so E1 minus R1, sorry, E1 divided by R1 minus E2 divided by R2 divided by 1 by R1 plus what? 1 by R2. Okay, so this must be known clearly. So based on this, I am going to start the relation. So பாருங்க first problem, understand this one. See here, same kind of problem I will apply Kirchhoff law also. So you must be conscious while solving the problem. So நம்ம ஈஸியாவும் apply பண்ண போறோம், Kirchhoff lawவும் பேஸ் பண்ணி apply பண்ண போறோம். Try to solve this problem. Now, so question என்ன கொடுத்துட்டா, magnitude and the direction of current in which following circuit கொடுத்துட்டாங்க. We have to draw that magnitude and direction of the current. Direction of current எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். See, get simple way we can go with this. இங்க பாருங்க இது 10 volt கொடுத்துட்டாங்க. This is what is a 10 volt, right? This is 10 volt, இது என்ன சொல்லலாம் 5 volt. இது ரெண்டு என்ன polarity இருக்கு? Same polarity. Same polarity na E equivalence என்ன பண்ணலாம், E1 minus E2. அப்ப நான் இதை solve பண்ணா higher minus lower. 10 minus 5 என்ன ஆயிரும்? So we'll get, this is what is it? 5. இல்லையா? எந்த directionல இருக்கும்? It's like this. So this is what is it? இதோட equivalent resistor, equivalent circuit தான் நம்ம பார்க்க போறோம். This is what is the higher potential, lower potential. What is the EMF is that? 5 volt is the EMF. Right? Resistor என்ன பண்ணணும்? add பண்ணணும். 2 இது என்னது? 3. சரி 1 என்ன கிடைச்சிரும்? 3 கிடைச்சிருமா? This is what is the 3. External resistor நான் இங்க connect பண்ணிட்டேன். What is value is that? 7. This is 2. அப்ப நான் current ஓட value எந்த directionல இருக்கும்? Current இந்த directionல இருக்கும். So if I take this is A ன்னு எடுத்துட்டேன், இத B ன்னு எடுத்துட்டேன்னா current ஓட value எங்க இருக்கும்? எங்க இருந்து எங்க இருக்கும்? So A to B. Option பாருங்க ஈஸியா போலாம். So இது E ன்னு எடுத்துட்டேன்னா எங்க இருக்கும்? A through what? A to B through what? எந்த வழியா போகும்? C வழியா போகும். Right? Yes, so we can go with this. What is the condition? A to B நமக்கு போகும். What is the answer is that? A to B நான் எடுத்துட்டேன் அப்படினா, so this is what is it? A to B இங்க இருக்கு, இது என்னது? A to B இருக்கு. But what is the magnitude? We can calculate. Right? So எப்படி calculate பண்ணலாம்? இதுக்கு இடையில இருக்க voltage calculate பண்ணலாமா? Yes, RLs. See, already we know that. நீங்க பாருங்க இது ரெண்டு என்ன combination? Series combination. Right? R equivalence ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 3 plus 7. 3 plus 7 ங்கறத சொல்லலாம் 10. Right? EMF oda value enna sari? EMF oda value 5 volt. I is equal to V by R. So V oda value enna 5. This is what is 10. What you will get? This is what? 1 by 2. So 1 by 2 enna solam 0.5. 0.5 enga irundha enga? A to B varaikum. So option is what is it? 0.5. So this is option is that. So this is wrong option. Right? This must be known clearly. Right? So can we go to the next one? Yes, next one is that. For the circuit shown in the figure, the current order value நம்ம calculate பண்ணணும். Current order value. Try to answer this one and tell me the final idea of this. Right? Yes. So how you will calculate? We have to calculate the current value. See, இங்க பாருங்க polarity என்னது? What is the polarity is that? Polarity, it is a negative polarity. இது என்ன சொல்லலாம்? It is a positive polarity. The circuit, negative and positive polarity.
both are opposite polarity. Both are opposite polarity ங்கிறது என்ன சொல்லலாம்? E is equal to E1 plus what is it? E2. Both are opposite polarity. Same polarity na subtract பண்ணனும், opposite polar na, so difference. So finally equivalent circuit வரையலாமா? We can draw the equivalent circuit. So எப்படி கிடைக்கும்? Because it is a higher potential, this is what is a lower potential. So என்ன பண்ணனும்? Because opposite polarity இருக்கும்போது add பண்ணனும் 4 plus 6 என்ன? 4 plus 2 ங்கிறது 6. So எந்த டைரக்ஷன்ல போறணும்? Higher potential. எதுக்கு EMF அதிகமா இருக்கோ அதோட டைரக்ஷன்ஸ் like this. Right? So resistor ஓட வேல்யூ என்ன சொன்னா internal resistor 1 plus 1 2 இங்க கிடைக்கும். So this is what is it? 4 ohm. External resistor is 4, internal resistor is 2. This is what is 6 ohm. Right? What we have to calculate? Current தான் calculate பண்ணனும். So I ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? I is equal to V by R. V ஓட வேல்யூ 6 divided by இது ரெண்டு series combination 6. What you will get? This is what is 1 ampere. So this is what is the answer is 1 ampere. Okay? So must know clear. Complete பண்ணுங்க பார்க்கலாம். Ranjit, B is answer. You are late, Ranjit. நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ணிட்டோம், பட் யூ ஆர் லேட். Come on. So 6:30 அப்படின்னா 6:30, 7:30 ஆன் டைம் இருக்க பாருங்க. ஓகே, டோன்ட் வேஸ்ட் தட். இனிஷியலி நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எஸ், ஸோ திஸ் இஸ் மை சர்க்யூட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன போலாரிட்டி? ட்ரை டு சால்வ் திஸ். திஸ் இஸ் வாட் ஆப்போசிட் போலாரிட்டி. ரைட், ஆப்போசிட் போலாரிட்டி. சரி, சேம் போலாரிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கேன். சேம் போலாரிட்டி. சேம் போலாரிட்டி என்ன சொல்லலாம்? E equivalence equal to E1 minus E2. எதுக்கு ஹையர் பொட்டன்ஷியல்? இதுக்கு EMF அதிகமா இருக்கு. நான் போடுற ஃபைனல் சர்க்யூட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். பிகாஸ் இதோட டைரக்ஷன்ல தான் நான் போலாரிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹையர், இது லோவர். பிகாஸ் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. இப்போ R ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது 2, இது என்னது 4, எனக்கு கிடைச்சிடும் 6 ohm. ஸோ இது என்ன இருக்கும்? 3 volt. External resistor என்ன சொல்லலாம்? 10 ohm. Is it correct? So this is idea, must know clearly. Right? So can you complete this one? What is the answer for this? Can you tell me the answer for this? So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? What we have to do, the current and potential difference between P to Q. So இதுக்கு இடையில என்ன கால்குலேட் பண்ணோம்? P to Q கால்குலேட் பண்ணணும். ரைட்? எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? கரண்ட்ங்கிறது எப்படி சொல்லலாம்? கரண்ட் is equal to V by R. Total equivalent resistance. It is not external resistance போட்டுறாதீங்க. Okay, V by R. So this is V ங்கிறது 3 divided by R ங்கிறது 6 plus 10. What you will get? 3 by 16. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 3 by 16 ஆம்பியர். ஆப்ஷன் இருக்கா? 3 by 16. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. 1 2 3. ரைட், இப்போ வோல்டேஜ் கால்குலேட் பண்ணா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ எதுக்கு கால்குலேட் பண்ண போறோம்? ஸோ என்ன இதுக்கு இடையில நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எஸ் ஆனோ? நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ நான் இதுக்கு இடையில கால்குலேட் பண்ணனா then we can calculate this one. Right, terminal voltage நாம கால்குலேட் பண்ணணும். Can you try to answer this one, terminal voltage? So generally V is equal to, நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V is equal to I into R. Right, I into R னா சொல்லிடலாம். Right, so what you will get? So now we can start I into R, or else we can go with this. இதுலயும் கூட நாம போலாம். Terminal voltage is equal to E minus I into small r நாம போலாம். You can go with this answer. ஏன்னா இதுல வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு. சோ என்ன சொல்லலாம்? E minus I. இதுல வோல்டேஜ் டிராப் ஆகுது என்ன சொல்லலாம்? சோ பிகாஸ் இந்த ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் டிராப் I into R. So we can calculate this value. Right? So நாம இதுல நாம யூஸ் பண்ணிட்டா ஈஸியா நாம சால்வ் பண்ணிரலாம். So what is value? V is equal to I ஓட வேல்யூ 3 by 6, R ஓட வேல்யூ என்னது? 10. So what you will get? If you cancel this one, 3 into 5 divided by what? 8. So உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 divided by 8. Option இருக்கா? 15 divided by 8. Yes, 3 by 6, 15 divided by 8. So option என்ன சொல்லலாம்? D is the answer. Got answer? 1 ampere. Yes, 15 divided by S. Ranjit is good. Okay, next problem போலாம். Okay, so next one is the Kirchhoff law. Yes, so we can start with this Kirchhoff law. ரெண்டு law இருக்கு Kirchhoff law. One is what? Voltage current law. Sorry, Kirchhoff current law. Another one what is the Kirchhoff voltage law. Kirchhoff current law is very important. Okay, இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் தான் நமக்கு சால்வ் பண்ண போறோம். So we'll start with this Kirchhoff voltage law and current law. We'll start what is it? Kirchhoff current lawங்கிறது என்ன சொல்லலாம்னா, see which state that the current entering the junction is equal to what? Current leaving it ன்னு சொல்லிட்டாங்க. Right? இப்போ நான் எடுத்துட்டேன். This is my junction எடுத்துட்டேன். ஜங்ஷன்ங்கிறது என்ன சொல்லலாம்? 2 or more line என்ன ஆகும்? அந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் ஜங்ஷன் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நான் I1 எடுத்துட்டேன்.
So this is I which is divided into ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகுது. ஸோ இதுதான் என்ன சொல்லலாம், we can say it is a junction எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு, ரெண்டு கரண்ட் டிவைட் ஆகும். So this is what is that I1 டிவைட் ஆகும், இது என்ன சொல்லலாம் I2 டிவைட் ஆகும். So entering the current is equal to leaving the current. So which I is equal to என்ன சொல்லலாம் I1 plus I2. So this must be no clearly. அப்ப நான் net currentங்கிறது என்ன சொல்லலாம், net currentங்கிறது I is equal to I minus what I1 minus I2 என்னவா இருக்கும் 0. What do you mean this? Because time remains same. நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். Only what is that charge நான் எடுக்க போறேன். So what is it, எவ்வளவு charge உள்ள வந்திருக்கோ equal amount of charge என்ன இருக்கும் வெளியே போயிருக்கும். That is a current value. Yes or no? The rate of flow of current என்னவா இருக்கும் remains constant, right? Which mean that நான் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா the charge conserved சொல்லலாம். The charge is conserved. So this is very important idea, you have to know clearly. Conserve. Yes or no? So first என்ன சொல்லிருக்காங்க, Kirchhoff law explain the charge conservation. This very important thing, conserved. Okay, conserved na சொல்லலாம். This is very important idea. Yes or no? So even நான் இப்போ எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Now if we started that different current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். This is what 1 ampere, this is 2 ampere, this one இது என்ன எடுத்துட்டேன், இது 3 ampere. இதுல போற கரண்ட் நாம கால்குலேட் பண்ணணும். So can we calculate this one? Because எல்லாமே ஒரு இடத்துல மீட் ஆகுது. இது எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு ஜங்ஷனா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Then we can calculate. இது இன்வர்ட் கரண்ட்ல எழுதலாமா, எதெல்லாம் இன்வர்ட், இது இன்வர்ட். Okay, 2. பட் இது ரெண்டு என்ன இருக்கு அவுட்வர்ட் இல்லையா. So 3 plus what is that I. இப்போ இந்த சைடுக்கு வந்துச்சுன்னா 3, 2 plus 1 3 minus 3 is equal to I. So I ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 0. இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஏன்னா உள்ள வர கரண்ட் எல்லாமே இதுல போயிடும், இதுக்குள்ள போயிடும். ஓகே, so this is what is that current law னு சொல்லலாம். Is it clear? This must be known clearly, right? So Kirchhoff voltage lawங்கிறது என்ன, voltage law. So which state that the sum of voltage drop in a closed loop என்னவா இருக்கும் 0 இருக்கும். So because it is a sum of voltageங்கிறது எனர்ஜி இல்லையா. So because it is a potential energy per unit chargeங்கிறது என்ன சொல்லலாம் voltage னு சொல்லலாம். எஸ்ஆன பொட்டன்ஷியல்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், right? So இப்போ நான் பொட்டன்ஷியல்ங்கிறது work done, which mean the energy, form of energy. Because it is a conservative in nature, so that என்ன சொல்லலாம், so in a closed loop என்னவா இருக்கும், so the work done becomes 0. So because the voltage, because it is a conservative nature, so closed loopல நீங்க potential difference calculate பண்ணா gain ஆகிறதும் loss ஆகிறது என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும். Okay, there is no the potential difference in a closed loop. எப்படி எடுக்கலாம் அப்படினா ஐடியா பாருங்க. So this is very important thing while starting the problem, you must know this idea. Current எங்க இருந்து போகும், current is always flow from where, higher potential to lower potential, from higher potential to what, lower potential. Higher potential இருந்து lower potential போகும்போது என்னோட எனர்ஜி என்ன ஆகும், லாஸ் ஆகும். So you have to use minus sign. So this must be known clearly. Example நான் எடுத்துட்டேன், இங்க பாருங்க. This is what is the current ஓட டைரக்ஷன் இருந்துச்சுன்னு வெச்சுக்கேன். சைன் எப்படி எடுத்துக்கலாம், கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கரண்ட் always flow from where, higher potential to lower potential. இங்கிருந்து இங்க போகுது அப்படின்னா இது என்னவா இருக்கும், ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும். இது என்னவா இருக்கும், லோவர் பொட்டன்ஷியல். ஹையர்ல இருந்து லோவர் போயிடுச்சுன்னா நெகட்டிவ். புரிஞ்சுதா? This must be known clearly. Is it clear? Higher potential to lower potential. Now is that. Again, if I take this one, இதுவே lower potential to higher potential வந்துச்சுன்னு வெச்சுக்கேன். Lower potential to higher potential என்னவா இருக்கும், பாசிட்டிவ் சைன். எஸ்தானா எக்ஸாம்பிள். ஸோ நான் ஏ, இது பி நான் போயிருக்கேன். ஏல இருந்து பி போகும்போது என்னது நெகட்டிவ் சைன், ரைட்? இதுவே பில இருந்து ஏ வரும்போது என்னவா இருக்கும், லோவர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் வரும்போது என்ன இருக்கும், ஐ கெயின் த எனர்ஜி, ரைட்? எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ கெயின் சொல்லும் போது பாசிட்டிவ் சைன். இப்போ எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. இங்க இருக்க வோல்டேஜ் நான் எடுத்துட்டேன், வின்னு எடுத்துட்டேன், வி. இதுல போற கரண்ட் ஐன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் ரெசிஸ்டர் இஸ் ஆர். அப்ப எங்க இருந்து எங்க போகுது, கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஹையர்ல இருந்து எதுக்கு போகுது, லோவர் போகுது. அப்ப என்ன இருக்கு, எனர்ஜி வில் லாஸ், மைனஸ். என்ன டிராப் ஆயிருக்கும், எனர்ஜி ஐ இன்டு ஆர். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு டிராப் ஆயிருக்கும் எதுல, ரெசிஸ்டர்ல. ஸோ ஃபைனல் எந்த பாயிண்ட்டுக்கு வரும், மைனஸ் பி. இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இதுவே நான் இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு வரேன். ஓகேவா, ஆப்போசிட் டைரக்ஷன், ரைட்? ஸோ இங்க இருந்து லோவர்ல இருந்து ஹையருக்கு வரேன். ஓகே, ஸோ விபி. ஓகே,
ஸோ இப்போ என்ன இருக்கு லோவர் டு கரண்டோட டைரக்ஷன் நான் மாற்றவே இல்லை பட் நான் ஐ எம் சேஞ்சிங் த டைரக்ஷன் நான் என்னோட ஈக்குவேஷனால டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ லோவர்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்தது லோவர்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ஐ இன்டூ ஆர்னு சொல்லலாம் ப்ளஸ் ஏன்னா லோவர் டு ஹையர் என்னது பாசிட்டிவ் ஓகே மைனஸ் என்ன சொல்லலாம் பிகாஸ் இட் இஸ் அ ஃபைனல் பாயிண்ட் ஸோ இதை என்ன சொல்கிறேன் VA இஸ் ஈக்குவல் டு வாட் ஐ எம் டேக்கிங் தட் கம்ப்ளீட் தட் ஓகே ஸோ இதை நான் லூப்பாக எடுக்கல இப்போ லூப்பாக எடுத்திருந்தேன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ VB இது என்ன சொல்லலாம் இஸ் ஈக்குவல் டு V ரைட் திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி எஸ் ஆர் நோ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் and lower potential to higher potential right so this must be known clearly yes or no I'll take the example for to try to solve this problem just wait now if we started that ipo na circuit ena edutittu vechuken just I'm taking the circuit is that so if I see here I am taking that this is what my circuit this is what EMF is voltage is E1 okay so this is what is my resistor value this is what R1 again I am connecting voltages like this so this is what is a V2 இது என்ன சொல்றேன் external resistor இங்க நான் கனெக்ட் பண்றேன் this is what R2 right இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படினா I am going to start so this is what is A this is point B this is point C this is point D right so this is my circuit so I am going to apply that KVL try to answer this one I am going to apply that what KVL idea what is the KVL idea delta V என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் potential around the closed loop what is value is become 0 potential around the closed loop become 0 so we can say it is what KVL na apply panna appadina what you will get so this must be enna sollalam so KVL which mean delta V is equal to 0 right so delta V is equal to 0 va irundhuchna enna sollalam so delta V is equal to 0 once delta V is equal to 0 irundhuchna I am going to apply the idea okay enna pandra இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண you can start from anti clockwise apply பண்ணலாம் or else clockwise apply பண்ணலாம் here I am going to start clockwise apply பண்ணி potential difference calculate பண்றேன் எங்க ஸ்டார்ட் பண்ணனும் அங்க நான் முடிக்கிறேன் apply the equation I will start from இந்த இடத்துல potential VA ல நான் ஸ்டார்ட் பண்றேன் so what is the current இந்த current எடுத்துறேன் this is what is I ங்கற current என்ன இருக்கு இதுல flow ஆயிருக்கு again இங்க இதல வந்துட்டு இருக்கு I ங்கற current தான் flow ஆயிட்டு இருக்கு okay resultant current எடுத்துட்டேன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் see here current இந்த டைரக்ஷன்ல இருக்கு இது என்ன சொல்லலாம் higher potential இது என்ன சொல்லலாம் lower potential current இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா சோ current இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது இது higher potential இது lower potential இது higher இது lower சோ current ஓட டைரக்ஷன் higher to lower ல போகும் yes now சோ இப்போ நான் எடுத்துட்டேன் VA இங்க எங்க current இருக்கு higher ல இருந்து lower போகுது minus higher to lower சொல்லும்போது negative what is value current I into R சோ இதுல drop ஆயிருக்க potential அப்ப there is no resistor again இங்க வந்துறேன் yes ஆனா இந்த பாயிண்ட் சோ இந்த பாயிண்ட நீங்க எழுதணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நீங்க இது முடிஞ்சனா இதுக்கு நான் வந்துறேன் ஓகே சோ இந்த பாயிண்ட் எடுத்துட்டேனா இங்க பாருங்க இது என்னது higher இது lower see you should not change the polarity of the battery okay so இங்க என்னது higher to lower என்ன சொல்லலாம் minus what is the potential அந்த இடத்துல V2 right again இந்த பாயிண்ட் வர there is no need to use this one directly இந்த பாயிண்ட்க்கு வந்துட்டேன் எலிமெண்ட்க்கு வந்துட்டேன் higher to lower minus என்னது I into R1 right again இங்க போறேன் lower to higher so this is what is a negative இது என்ன சொல்லலாம் positive lower to higher positive is what V1 again எந்த பாயிண்ட்க்கு போறேங்க minus VA என்னவா இருக்கும் 0 right ஏனா எங்க ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே முடிச்சிருக்கேன் that's why the potential என்ன சொல்லிட்டேன் 0 ன்னு எடுத்துட்டேன் yes ஆனா so இதுவும் கேன்சல் so இப்போ என்ன கிடைச்சிரும் so this is what is a minus இதெல்லாம் பிளஸ் எடுத்துட்டேன் so V1 minus what V2 இதெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்துறேன் I into R1 plus what I into R2 right இப்போ எனக்கு I வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் I is equal to V1 minus what is V2 divided by what R1 plus R2 so this is idea you must know clear yes or no clear any doubt up to here so this is what is it the relation so this is idea for okay this must be no clear okay base பண்ணி idea start பண்ணலாம் first problem based on this
So this is what is that KCL, KVL. So first law ங்கிறது என்ன சொல்லலாம், it is a charge conservation. Second law ங்கிறது என்ன சொல்லலாம், energy conservation, right? So now I'll start the first problem based on this idea. Okay, first given எழுதிக்கலாம். given என்ன question கொடுத்திருக்காங்க பாருங்க. The potential difference VA and VB between the point A and B is given figure. Now what we have to calculate, that potential difference தான் calculate பண்ண போறோம். So current ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, right? So இங்க பாருங்க, இது பாசிட்டிவ், இது என்ன சொல்லலாம், because current ஓட டைரக்ஷன் சொல்லிட்டா, current இந்த டைரக்ஷன் போகும்போது இது higher potential, இது lower potential. இது என்ன சொல்லலாம், இது higher lower, இது higher potential lower potential. அப்ப ஆக்சுவலா இது higher potential-ஆ இருக்கும், இது lower potential-ஆ இருக்கும், right? So difference என்ன கேட்டிருக்காங்க, VA minus VB தான் கேட்டிருக்காங்க. VA minus VB must be என்னவா இருக்கும், பாசிட்டிவ். ஏன்னா இது higher potential, இது என்னது lower potential. difference எடுக்கும்போது பாசிட்டிவ் தான் கிடைக்கும். So ஆப்ஷன் என்ன இருக்குல்ல, A இருக்காது. That's it. Yes or no? So அப்படின்னா மத்தத பாருங்க, +9 +6 minus +9 ரெண்டு ஆப்ஷன். ஸோ சூஸ் பண்றதுக்கு பாருங்க, மைட் பி இதாவா இருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, இது மைனஸ், இது பிளஸ். அப்படின்னா இதுல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, மைனஸ் அண்ட் பிளஸ். மேபி இதுவா இருக்கலாம். We'll try with this answer. ஓகேவா, இது இதுவா இருக்கான்னு பார்க்கலாம். We'll start this one. So D is the answer. We'll try. Okay, answer என்னன்னு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Yes. So higher to lower. I'll start from VA. So higher to lower, minus 2 into what is the value of current? 2. And a resistor value 2, current order value 2 எடுத்துட்டோம்னா V is equal to I into R, voltage drop. Then negative to, sorry, positive to negative, minus, ஏன்னா இதுல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும்போது எனர்ஜி லாஸ் ஆகும். So this is 3. Next one, positive to negative, 1 into what is the current order value? 2. Final point என்ன சொல்லலாம், VB is equal to what? 0. ஏன்னா it is not completed, the circuit is not completed. So we can say it is a VP, final potential. Right? So இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன்னா என்ன கிடைச்சிடும், VA minus VB. So இது என்ன ஆயிரும் பாருங்க, இது minus, right? So what you will get? So we'll start with this. Yes, higher to lower, higher to lower, higher to lower. Yes, negative. So இது என்ன கிடைச்சிடும், 4. இது என்ன, +3 +2. So what you will get? 4 plus 9 is the answer. Yes, it is the option. So இதுல மிஸ் பண்ணிராதீங்க, plus minus கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. Okay. So this is the answer is that, yes, it is 9 volt is the answer. Yes, good. Is it clear, right? So can we go with the next one? Yes, next point is that try to solve this problem. Kirchhoff law apply பண்ண பாருங்க. So you must know Kirchhoff law clearly. So இதுல இருந்து question confirm வரும். Last year ஒரு question கேட்டிருந்தாங்க. So based on that Wheatstone bridge idea. So you must know clearly. Okay, next one போலாம். The circuit given below, the Kirchhoff loop for B, C, D, E, B is given. Calculate பண்ணணும். Yes or no? இது B, C, D, E, B. So நான் என்ன எடுத்துட்டேன், just start from that. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எஸ் clockwise-ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, try to answer this one. So இப்போ நான் சர்க்யூட் எடுத்துட்டேன். So this is my circuit. Only நான் இதை மட்டும் தான் எழுத போறேன். So இதுக்கு மட்டும் தான் equation we are going to write. I3, this is what, R1, this is what, R2, இது என்ன சொல்லலாம், I2, this is what, E2, இது என்ன சொல்லலாம், E3. Current என்னது, I2. So everything is fine. So this is B, C, D, E. So start பண்ணலாமா? I'll start from clockwise. Yes or no? Answer பண்ணுங்க பார்க்கலாம். VA ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Again VA க்கு வரும், VB க்கு வரும்போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். So I'll start. VB, இது என்னவா இருக்கும், சைன் போடுங்க பார்க்கலாம். Try to write sign. See இங்க பாருங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம், current இந்த டைரக்ஷன்ல இருக்கு, higher, இது என்னது, lower, positive and negative. இது same, does not change. இது என்னது, negative and positive. Right, fine. So current என்னவா இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது higher, இது negative, right, lower. This must be know clearly. இது higher, இது lower. Sign convention புரிஞ்சுதா? So I'll write that equation. இப்போ நான் VB ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Higher to lower. Higher to lower சொல்லும்போது negative. Minus I2 into what? R2. Next one இங்க வரேன். இந்த point. No need to worry about the C. அப்படி இந்த அதுக்கு வரேன். ஏன்னா there is no element, current element. So இங்க என்ன இருக்கும்? Higher to lower. Negative E2. Right? Next one. இங்க வரேன். Lower ல இருந்து higher போறேன். Lower to higher. Positive value. Minus what is that? Plus what is it? E3. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Next one is that. இப்ப current இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் என்னோட பாத் எந்தவா இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட், கரண்ட்டுக்கு ஆப்போசிட். அப்ப நான் இது ஹையர், இது என்னது, லோவர். என்னோட பாத் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எங்க இருந்து எங்க போறேன், லோவர்ல இருந்து ஹையருக்கு போறேன்.
என்னோட பாத் இந்த டைரக்ஷன் தான் இருக்கு, கரண்ட் இந்த டைரக்ஷன். ஸோ நான் மேலே போகும்போது என்ன இருக்கும், லோவர்ல இருந்து ஹையர் போகும்போது என்ன இருக்கும், பாசிட்டிவ். எஸ் சார், வாட் இஸ் வேல்யூ I, what is value is that I, yes, I3 into what, R1, again minus VB is equal to 0, right? Is it clear? Yes. So இப்போ என்ன கால்குலேட் பண்ணா, இந்த VB cancel, right? So இப்போ என்ன சொல்லலாம், so option இருக்கான்னு பாருங்க, minus I2 R2 plus it is not answer, E2 னு கொடுத்துறாங்க, plus E2 னு கொடுத்துட்டாங்க. I2 R2 E2 will change the sign convention. So இதோட சைன் எடுத்துட்டா I2 R2, இது என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும் E1, இது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும் E3, இது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும் I3 R1. ஆப்ஷன் இருக்கா பாருங்க பார்க்கலாம். Yes, this is the option. Yes, I2 R2 plus E2, not E1, E2 minus E3 minus I3 R1. So this is an answer, is equal to 0. இது புரிஞ்சுதா? B is the answer. Yes, Ranjit, good. You are doing good. Come on, so try to solve the problem. Okay, next problem polama. Okay, so next question is that, next, can you try this one? B is answer. Tara Kayal, D. So next problem பாருங்க. The circuit shown in cell A and B, A கொடுத்துட்டாங்க, இது B கொடுத்துட்டாங்க. Negligible resistor. VA is what is it? 12 volt னு கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? This is what is it? 12 volt. Right? R1 ஓட வேல்யூ. So this is R1 எடுத்துட்டா 100 ohm. Then sorry R1, sorry 500 ohm. This is what 500. R ஓட வேல்யூ 100 ohm. Right? இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? The galvanometer shows null deflection. What is it? எங்க galvanometer இருக்கு, இங்க galvanometer இருக்கு. So இதுல என்ன இருக்கு? There is no current flowing in the system. Right? Now, what is the value of VB? அப்படினா இதுல some current, because of this voltage some current இதுல flow ஆகும். இந்த VB ல flow ஆகிற current என்னவா இருக்கும்? Opposite direction இருக்கும்போது என்ன ஆகும்? ரெண்டும் nullify பண்ணிரும். அதனால தான் என்ன இருக்கு? galvanometerல current flow ஆகாது. So அப்படினா எவ்வளவு voltage இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Yes or no getting me point? See here, இதுல எவ்வளவு கரண்ட் தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க, எவ்வளவு கரண்ட் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா then we can solve the problem easily. அப்படினா இதுல என்ன இருக்காது, there is no voltage. இப்போ ஜெனரலா நான் என்ன சொல்லலாம் அப்படினா, இங்க பாருங்க, so இந்த பாயிண்ட் நான் எடுத்துறேன், just this point, and also I am going to take this point னு எடுத்துறேன். Yes or no? See, இந்த பொட்டன்ஷியல் நாம தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க, if I take this potential, okay, so இது வழியா எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படினா, so இதுல வர கரண்ட் நாம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். RS இங்க பாருங்க, இதுக்கு இடையில இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது நான் என்ன எடுத்துட்டேன், this is 1, இது V2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, because parallel காம்பினேஷன்ல இருக்கும்போது இதுவும் இதுவும் என்னவா இருக்கும், சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்படினா இதுக்கு இடையில என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரைட்? எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படினா, இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாதுன்னா நாம என்ன பண்ணலாம், இது ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன ஆகாது, இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சோ வாட் இஸ் தி கரண்ட் வேல்யூ? 0. அப்படினா எதுல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும், இதுல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும், இல்லையா? எதுல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும், இதுல மட்டும் தான் கரண்ட் will flow. சோ அப்படினா நாம என்ன சொல்லலாம், because if I take இது ரெண்டும் என்னவா இருக்கும், சீரிஸ் காம்பினேஷனா ஆகும். இது கரண்ட் ஃப்ளோ ஆகலனா இது ரெண்டும் என்னவா இருக்கும், சீரிஸ் காம்பினேஷனா மாறிடும். ரைட்? சீரிஸ் ஆச்சுனா R1 plus R, R1 plus Rங்கிறது என்ன சொல்லலாம், R equivalence. சோ R1ங்கிறது என்ன சொல்லலாம், 500, R2ங்கிறது 100. அப்படினா R equivalence என்ன சொல்லலாம், so this is what is 600. ரைட்? So இப்போ வோல்டேஜோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, இந்த வோல்டேஜோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 12 னு கொடுத்துட்டாங்க. VA is equal to 12. அப்ப நான் கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா, I is equal to V by R. So V ஓட வேல்யூ என்னது, 12, R ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 600. So இது கேன்சல் பண்ணா 2 times, இந்த 0 மேல வந்துச்சுனா 2 into 10 to the power of -2. So this is what is it, கரண்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்? So கரண்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுனா இங்க என்ன பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாமா? See, எப்படி கால்குலேட் பண்றானா, அங்க பாருங்க, இங்க பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றா, இதோட கரண்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, I வேல்யூ. சோ இங்க வோல்டேஜ், because இது லோவர் பொட்டன்ஷியல், இங்க ஹையர் பொட்டன்ஷியல் என்னது V. ரைட்? சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன், இதுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றேன். இது என்ன பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றேன், listen carefully, I am going to calculate this one. ஏனா இது 0, இது என்னவா இருக்கும் 0, இங்க என்னவா தான் இருக்கும் 0. ஏனா இங்க பாருங்க, இது சேம் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணால இது 0, இது 0. சோ இங்க பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சுனா சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும்.
ஸோ we can calculate potential difference நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லலாம், இங்கே V மைனஸ் இது என்ன பொட்டன்ஷியல் VBன்னு எடுத்துட்டேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் VB. இதுக்கு இடையில இருக்க பொட்டன்ஷியல் V மைனஸ் VB, இது VBன்னு எடுத்துட்டேன். என்ன சொல்லலாம், I into R1, ரைட்? VB I into R1. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். வாட் இஸ் வேல்யூ? 2 into 10 to the power of minus 2 into R1 ஓட வேல்யூ என்னது 500 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் 500. ஸோ இந்த 0 இந்த டபுள் 0 கேன்சல் ஆயிரும், என்ன இருக்கும் 10. ஸோ V minus VB என்னது 10 சொல்லலாம். இப்போ V ஓட வேல்யூ என்னது? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் V ஓட வேல்யூ 12 எடுத்துட்டேன். 12 இந்த VB இந்த சைடு கொண்டுட்டேன், minus 10 is equal to VB. என்ன சொல்லலாம், VBங்கிறது 12. ஸோ இதோட வோல்டேஜ் 0னா இங்க இருக்க வோல்டேஜ் 2னா இங்க என்னதான் இருக்கும்? ஸோ VBங்கிறது 2. அப்போ நான் இதுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? திஸ் இஸ் வாட் இஸ் 2. ஆப்ஷன் இஸ் வாட்? 2 இஸ் தட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இருக்கு 2 இஸ் த ஆன்சர், ரைட்? Yes, good. Good evening, sir. Ravana Raja. Try to solve the more problem. Okay. Can we go to the next one? Yes. So this is very important question. See here, எப்படியெல்லாம் கிர்ச்சாஃப் லா க்ளோஸ் லூப்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கிர்ச்சாஃப் லாவை பொறுத்தளவு க்ளோஸ் லூப்ல அப்ளை பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ நீங்க ஷார்ட் லூப்லையும் கூட அப்ளை பண்ணலாம். எப்படின்னாங்க பாருங்க. நான் இப்போ நான் சர்க்யூட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, the circuit shown in figure, the potential at a point A is taken 0. அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க, இந்த பொட்டன்ஷியல் இந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியலோட வேல்யூ என்னது? பொட்டன்ஷியல் at A is equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. Now the potential at B கால்குலேட் பண்ணணும். எங்க இருக்கு B? இந்த பாயிண்ட்ல இருக்கு B, ரைட்? ஸோ இங்க என்ன பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும்? சீங்க நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் க்ளோஸ் லூப்ல தான் கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்க எப்படி வேணா கால்குலேட் பண்ணலாம். இப்படி போயிட்டு இந்த பாத்து கூட நீங்க சூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்படி இருந்து ஆப்போசிட் பாத்து கூட சூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்படி போயிட்டு கூட இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ரைட்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் த பாத். எப்படி சூஸ் பண்ண போறேன்னா, எஸ் இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு கால்குலேட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் என்ன கொடுத்துட்டாங்க? 0ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த இடத்துல 0ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ VA, I'll start from VA. I'll start from VA. VA இங்க என்ன இருக்கு? லோவர்ல இருந்து ஹையர் போறேன். லோவர் டு ஹையர் மைனஸ். லோவர் டு ஹையர்னா மைனஸா? இல்ல பிளஸ். லோவர் டு ஹையர் இஸ் பிளஸ். எவ்வளவு வோல்டேஜ்? இஸ் 1 வோல்டேஜ். ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லி. we can apply the Kirchhoff law. ஸோ இங்க 2 ஆம்பியர் வெளியே வருது, 1 ஆம்பியர் உள்ள போகுது இல்லையா? ரைட்? ஸோ கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லாங்கிறது என்ன சொல்லலாம்? ஸோ ஐ எம் அப்ளைங் தட். இது 2 ஆம்பியர், இது 1 ஆம்பியர். அப்படின்னா எவ்வளோ ஆம்பியர் உள்ள வரும் இந்த ஜங்ஷனுக்குள்ள? 1 ஆம்பியர். இந்த ரெண்டு சேர்ந்து தான் இதில் வழியாக போகும். அப்போ இதில் போகிற கரண்ட்டோட வேல்யூ என்னது? 1 ஆம்பியர், ரைட்? ஸோ இதில் இங்கே உள்ள வர கரண்ட் 1 ஆம்பியர். அப்போ நான் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இது ஹையர், இது லோவர், ரைட்? ஹையர் அண்ட் லோவர். இது புரிஞ்சுதா? நான் ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இது லோவர், இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் மேலே போகிறேன். இங்கே பாருங்க என்னோட பாத், இதுதான் என்னோட பாத். ஐ எம் கோயிங் டு சூஸ் திஸ் மை பாத், ரைட்? இங்கே பாருங்க கரண்ட் டவுன்வர்ட் இருக்கு, பட் என்னோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்? மேலே எழுத போறேன். ஸோ லோவர்ல இருந்து ஹையர் போறேன். லோவர் டு ஹையர் பாசிட்டிவ். புரியுதா? லோவர் டு ஹையர் இஸ் பாசிட்டிவ். வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் 1 ஆம்பியர். வாட் இஸ் வோல்ட் ரெசிஸ்டர் வேல்யூ? 2. பொட்டன்ஷியல் ட்ராப் தான் கால்குலேட் பண்றோம் அங்க. எஸ் ஆர் நோ? So if you can answer, try to solve and tell me what is the answer of this question. This is very important question. Good evening sir. Yes, good evening. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? again இப்போ இந்த பாயிண்ட் இது முடிஞ்சிருச்சா? இந்த பாயிண்ட் வந்துட்டேன். இது கரண்ட் இங்க பாருங்க, இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோவர் பொட்டன்ஷியல். ஸோ நான் எங்க இருந்து போறேன்? ஹையர்ல இருந்து லோவர் போறேன். ஹையர் டு லோவர். ஹையர் டு லோவர்ங்கிறது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ். எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கும்? ஸோ திஸ் இஸ் 2. எங்க பாயிண்ட்டுக்கு வரேன்? மைனஸ் VB is equal to what? 0. Okay, actually it is not a closed loop, so we can say it is what? VB is equal to what is a VB, right? So இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 0ன்னு கொடுத்துட்டாங்க. நான் VB கால்குலேட் பண்ணலாமா? இது என்னது? 1, இது +2, இது என்ன சொல்லலாம்? -2 is equal to VB. -2 cancel. So what is VB ஓட வேல்யூ? This is what is 1 volt. Yes, positive volt. So positive 1 volts. ஆப்ஷன் இருக்கா? Yes. हो गया. Yes. Yeah is the answer. Yes, good. Ranjit is good.
see, if you waiting for my idea, my suggestion, you have to be stay with the what is it until what is the end of the video. இல்லை அப்படின்னா it is very difficult to answer that. ஓகே, நான் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு வெயிட் until I will give the solution, right? Okay, next problem போலாமா? So very important question. Next we are going to discuss very important question. Okay, very important question. Okay, so we know that balance means stone. எல்லா டைம் நமக்கு பேலன்ஸ் மீன் ஸ்டோன் பிரிட்ஜ் தான் கேட்பாங்களான்னா இல்லவே இல்லை. அன்பேலன்ஸ் மீன் ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டுருவாங்க. 2025ல் அன்பேலன்ஸ் மீன் ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண நிறையா சால்வ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா யூஸ் பண்ணணும். சி, பெருசாக சால்வ் பண்ணணுங்கிறது இல்லை, ஈஸியாக நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். வில் ஸ்டார்ட் வித் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் தட். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த கொஸ்டின் இஸ் தட், in the circuit shown if the conducting wire is connected between A and B. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு இடையில A and B கனெக்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ கண்டக்டிங் வயர். ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது, 0. ஓகேவா, ஏன்னா கண்டக்டிவ் வயர் தான் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வில் ஸ்டார்ட். எஸ், நவ் என்ன இருக்கும், the current in that not 0, some amount of resistor. Okay, 0 எடுத்துக்கலாம். Okay, this wire is will கேட்டிருக்காங்க. the current in this wire கால்குலேட் பண்ணணும். current in this wire எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். current in this wire, ஸோ இதுக்கு வழியா போகிற கரண்ட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ how much current will flow, ஸோ எதுலேருந்து எது வரைக்கும். ஸோ ஆப்ஷன் flow from A to B, flow in the direction which decided by the value of V, then B 0. ஸோ 0 ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணிடலாமா, ஏன்னா நமக்கு என்ன வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் யாரை கொடுத்துட்டாலே 0ன்னு சொல்லிடுவோம். ஸோ வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் 0 கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும், ரெசிஸ்டர் ஈக்குவலாக இருக்கணும். R1/R2 is equal to R3/R4. So this is condition, balance Wheatstone condition. இது obey பண்ணதான்னு பார்க்கலாம். Then we can go with this. இது R1, R2, then R3, this is R4. So என்ன சொல்லலாம், 4 divided by 1 which is equal to 4 divided by 3. So this is not equal. அப்ப என்ன சொல்லலாம், it is a unbalanced condition, unbalanced Wheatstone condition. ஓகேவா, அப்போ என்ன சொல்லக்கூடாது, இது ராட்டா ஆன்சர். எஸ் ஆனால் ஈஸியாக ஒன்று நெக்லேட் பண்ணிட்டோம். ஃப்ளோ ஃப்ரம் A to B ஆர் B to A, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இது டிசைட் பண்ணாது, ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இது கடையில் இருக்கிறதா டிசைட் பண்ணும். இது கடையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், if it is potential difference is 0, there is no current flow, which mean that it is a current அதில் ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ ஃப்ளோ ஆகாது, என்னவா இருக்கணும், இந்த கண்டிஷன் ஒபே இருக்கணும். அப்போ தான் பேலன்ஸ் வீன்ஸ்டோன் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் வில் ஸ்டார்ட் த ப்ராப்ளம், எப்படி நாம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எது வழியாக போகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிசன், சீக்கா இதில் ஓம் நம்ம ஈஸி சிம்பிளாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் த சிம்பிள் வே டு சால்வ் த ப்ராப்ளம். டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் இஸ் கரண்ட் I, ரைட். இதில் கரண்ட் ரெண்டா டிவைட் ஆகும், I1, தென் வாட் இஸ் இட், I2 டிவைட் ஆகும். எதில் கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும், ரெசிஸ்டர் கம்மியாக இருக்கிறதுல ஃப்ளோ ஆகும். ரைட், அப்படின்னா எதில் ரெசிஸ்டர் கம்மியாக இருக்குது, இந்த ரெண்டு கேஸில் எதில் கம்மியாக இருக்குது, ரெசிஸ்டர். ஸோ வெரி லெஸ் என்ன இருக்கிறதுனா I1 எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் I2. என்ன சொல்லலாம், எதில் கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும், I2ல அதிகமாக ஃப்ளோ ஆகும். I2 இஸ் கிரேட்டர் தென் வாட், I1. ரைட், ஸோ மேக்ஸிமம் கரண்ட் இதில் போகும் இல்லையா, இதில் போகும், இதை வழியாக போகும். ரைட், ஸோ தென் என்ன ஆகும், வி கேன் சே இது ரெண்டா டிவைட் ஆகும். பட் இதில் என்ன ஆகும், அதிகமாக கரண்ட் இதில் தான் போகும். ஸோ இந்த ரெண்டு கேஸில் இதில் தான் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதனால் போகும்போது என்ன ஆகும், ஸோ திஸ் பியிலிருந்து தான் என்ன ஆகும், மேக்ஸிமம் கரண்ட் ஏக்கு போகும். ஸோ சிம்பிள் ஒன், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். பட் வில் கோ வித் திஸ் ஐடியா. ஆப்ஷன் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் அ ஃப்ளோ ஃப்ரம் B to A. ஓகே, சிம்பிள் லாஜிக் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பட் வில் கோ வித் திஸ் ஐடியா கிளியர்லி. எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் நான் எடுத்துட்டேன். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இஸ் அ B, ரைட். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஸோ வி ஸ்டார்ட் வித் திஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் அ லோவர் பொட்டன்ஷியல் நான் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் 0, பிகாஸ் இட் இஸ் a parallel combination. Circuit is what, parallel combination. இது என்ன சொல்லலாம், 0. Now I am going to calculate. See here, இப்போ நான் இதில் போகிற கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இஸ் I1 எடுத்துட்டேன். இதில் வர கரண்ட்டை I2 எடுத்துட்டேன். எப்படி கால்குலேட் பண்ணால், there is no ரெசிஸ்டர் நான் எடுத்துட்டேன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்கே பாருங்க. இதில் போகிற கரண்ட் I1 எதை டிபெண்ட் ஆகிருக்கும், இந்த ரெசிஸ்டரையும் இந்த ரெசிஸ்டரையும் டிபெண்ட் ஆகிருக்கும். ரைட், ஸோ நான் அதை எப்படி, கேன் வி டேக் இட் இஸ் ஆட், வி கேன் டேக், பிகாஸ் I is inversely proportional to R. அதிகமாக ரெசிஸ்டராக இருந்துச்சுன்னா கம்மியான கரண்ட் இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு டேக் லைக் திஸ்.
ஸோ இங்கே பாருங்க எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா I1. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ண I is equal to total voltage divided by R equivalence. 4 plus 4 என்ன ஆயிரும் 8. This is what it is depends on. இல்லையா எதை டிபெண்ட் ஆயிருக்கும் இதை டிபெண்ட் ஆயிருக்கும் இந்த ரெசிஸ்டர் டிபெண்ட் ஆயிருக்கும். if it is I2 நான் எடுத்துட்டேன் I2ங்கிறது என்ன சொல்லலாம் இதை டிபெண்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ I is equal to V by R. V divided by என்ன சொல்லலாம் 1 plus 3ங்கிறது 4. ரைட் இட் இஸ் I1 and I2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த விங்கிற பாயிண்ட்ல கால்குலேட் பண்றேன். விஏங்கிற பாயிண்ட்ல வாட் இஸ் வோல்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ரைட் ஸோ இங்கிருந்து இதோட டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இது ஹையர் பொட்டன்ஷியல் V minus VA is equal to what I1 into what the corresponding resistor is 4. I1 ஓட வேல்யூ என்னது V by 8 into 4 கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைச்சிடும் V by 2. VA எடுக்க வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் VA இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் இது இந்த சைடு கொண்டு V minus V by 2 என்ன கிடைச்சிடும் V by 2. ஸோ இங்க இருக்க பொட்டன்ஷியல் என்னது V by 2. ரைட் அதே மாதிரி தான் இங்க இருக்க பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றேன். இது என்னது இது V இது என்னது VB minus what I2 into R. R ஓட வேல்யூ என்னது 1. ரைட் ஸோ இப்போ R ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ I2 ஓட வேல்யூ என்னது I2 ஓட வேல்யூ ஸோ V by 4 இல்லையா. ஸோ I2 ஓட வேல்யூ ஸோ பிகாஸ் இட்ஸ் 1 V by 4. VB இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். VB is equal to V minus V by 4 என்ன கிடைச்சிரும் 3V by 4. ஸோ VAங்கிறது V by 2 இதில் VBங்கிறது 3 by 4. ஸோ 3 by 4ங்கிறது என்ன சொல்லலாம் 0.7 டைம்ஸ் சொல்லலாமா 7 டைம்ஸ் V. இது என்னது 0.5 டைம்ஸ் V. அப்போ இது ஹையர் பொட்டன்ஷியல் VB is higher potential than what VA. ஸோ VA is greater VB is greater than VA. அப்படின்னா இங்கே இது ஹையர் பொட்டன்ஷியல் இது லோ பொட்டன்ஷியல் கரண்ட் எங்கே ஃபாலோ ஆகும் higher potential to lower potential A to B க்கு சரி B to A க்கு தான் flow ஆகும். Is it clear? So this must be known clearly. Yes sir, I understood. Yes. Sorry late sir. Jasmita late. Okay, முடிவே போறோம். Yes, next problem போலாமா? Yes, next question is that இது 2025ல கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் 2025. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அன்பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே டோன்ட் கோ வித் தட். தயவு செய்து பேலன்ஸ் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டான்னு தெரிஞ்சுக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க இது R1 இது R1 இது R2 இல்லையா 1/3 2/4 இஸ் இட் ஈக்குவல் it is not equal. அப்படின்னா என்னது unbalanced Wheatstone bridge. இது வழியா என்ன ஆகும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வழியா மஸ்ட் கரண்ட் வில் ஃப்ளோ. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த கரண்ட்டை தான் கால்குலேட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம். சி ஹியர் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் இங்கே ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சி அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக எடுக்கிறேன். ஓகே பிகாஸ் டூ டிஃப்ரெண்ட் ஐடியா பட் யூ மஸ்ட் நோ த கிளியர் அபவுட் த ப்ராப்ளம். சி ஹியர் நான் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த பாயிண்ட்டும் இங்கே பாயிண்ட் என்னவா இருக்கும் So same point எடுத்துக்கலாமா. So this is VC and VD is same. அப்படின்னா இது என்னவா இருக்கும் parallel combination. However, see I am drawing that. இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன். So this is what is a point. ரெண்டு பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் there is no resistor. அப்படின்னா இங்க இருக்கிறதும் இங்க இருக்க வோல்டேஜ் என்னவா இருக்கும் சேமா இருக்கும். Right? This must be known clearly. Now இப்போ என்ன ஆகும் இதோட ரெசிஸ்டர். This is what is circuit. So எப்படி மாத்திட்டு பாருங்க சர்க்யூட்டை. ஸோ இப்போ சர்க்யூட் நான் மாத்திட்டேன். இது என்ன சொல்லலாம் இது 1 ohm இது 3 ohm this is 2 ohm this is what 4 ohm. Is it clear? So இதில் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். This is what is value is that 50. சர்க்யூட்டே நான் மாத்திட்டேன். ரைட் ஸோ இப்போ பாருங்க இது ரெண்டு என்னவா இருக்கும் what is this combination is that இது ரெண்டும் parallel combination. ஸோ சால்வ் பண்ண என்ன கிடைச்சிரும் multiplication divided by addition R1 R2 divided by R1 plus R2 1 into 3 divided by 1 plus 3 ங்கிறது 4 R equivalence value. இது நான் எடுத்துட்டேன்னா 2 into 4 divided by 2 plus 4 ங்கிறது என்ன சொல்லலாம் 6. This is what R equivalence. Right? இது என்ன இருக்கும் 3/4 இது என்ன சொல்லலாம். So we can say yes 2 தானே yes 8/6 2/4 so 3/4 8/6. ஸோ இது என்ன சொல்லலாம் திஸ் இஸ் வாட் 8/6 8/6ங்கிறது கேன்சல் பண்ணால் 4/3. ஸோ இப்போ இந்த சர்க்யூட் என்னவா மாறிடும் இட்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த சர்க்யூட்டை நான் எடுத்துட்டேன்.
இப்படி மாறிடுச்சு. ஸோ இதோட வேல்யூ என்னது 3/4, இது என்ன சொல்லலாம் 4/3. ஸோ இப்போ இது என்ன இருக்கும் சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன் எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 3/4 plus what is it r by say 4/3, this is what is r equivalence. LCM எடுத்தா 12 is the LCM, இது கூட 3 multiply பண்ண 9 plus இது கூட 4 multiply பண்ணா 16. So this is what is R equivalence. What is value? R equivalence equal to 25 divided by 12. So this is what is R equivalence. இது புரிஞ்சுதா? So this first step you must know clearly. So இது very important thing. Good evening sir. Silent, too late. Good evening sir. I didn't know class is there. So I told you that Monday, Wednesday, Friday. So don't forget this one. Okay, next class la miss பண்ணிராதீங்க. Jasmita. Okay, Ranjit and everyone. Okay va, next one பாரு. Now, இப்போ என்னது 50 voltage. இப்போ நாம கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? R தெரிஞ்சிச்சு, V தெரிஞ்சிச்சு. கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? I is equal to V by R. V ஓட வேல்யூ என்னது 50. R ஓட வேல்யூ என்னது 25 divided by 12. So இப்போ கேன்சல் பண்ணா இது கேன்சல் ஆயிரும். So what you will get? So this is 2. அப்படினா 24 ampere. This is what is the current ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு 24 ampere. இப்போ என்ன ஆகும்? இந்த கரண்ட் ரெண்டா டிவைட் ஆகும் இல்லையா? இந்த 24 இங்க பாரு, இந்த கரண்டோட வேல்யூ 24, இது I1, இது என்னது I2, ரைட்? சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? See, we know that வோல்டேஜ் கரண்ட் டிவிஷன் ரூல் நமக்கு தெரியும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I1 divided by I2 is equal to what? Inversely proportional R. I2 I1ங்கிறது என்ன சொல்லலாம்? Inversely proportional 1. I2ங்கிறது என்ன சொல்லலாம்? 3. அதாவது இதோட கரண்ட் inversely proportional to resistor. So இப்போ என்ன சொல்லலாம்? I1 is equal to 3 times I2, right? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா I1 தெரிஞ்சிருச்சு, நம்ம டோட்டல் கரண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? டோட்டல் கரண்ட் இஸ் 24. என்ன சொல்லலாம்? I1 plus I2 இல்லையா? இந்த 24 தான் ரெண்டா டிவைட் ஆகும். இந்த 24 தான் ரெண்டா டிவைட் ஆகும், I1 plus I2 டிவைட் ஆகும். இப்போ I1 ஓட வேல்யூ நம்ம தெரிஞ்சிருச்சு 3 times I2. This is I2. என்ன சொல்லலாம்? This is 4I2. அப்படின்னா 24 divided by 20 எடுக்கலாமா? சரி, கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me that what is the answer for this? I1 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? So 24 divided by 4 என்ன கிடைச்சிரும்? This is what is a 6 ampere. அப்படின்னா இதுல போற கரண்ட் என்னது? 6 ampere. பேலன்ஸ் எதுல போகும்? இதுல தான் போகும். What is value is that? 6 போயிடுச்சுன்னா 18 ampere போகும். Right? This is first part of that. Yes or no? Any doubt? 6 ampere, 8 ampere. Yes, Ranjit, that's it. Good. Right? இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். See here, இதுல போறது 18 ampere. So இங்க ஒரு வோல்டேஜ், because it is a parallel combination, இங்க என்னவா இருக்கும்? 50. இங்க என்னவா தான் இருக்கும்? 50. இங்க என்னவா இருக்கும்? 50. இதுல தெரிஞ்சிருச்சு, ரெசிஸ்டர் தெரிஞ்சு. Can we calculate C ல இருக்க பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாமா? C பொட்டன்ஷியல். What is the potential at C? எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. Potential at C. I is equal to V by R இல்லையா? So potential at C ங்கிறது என்ன சொல்லலாம்? 50 minus VC is equal to 50 minus VC. I into R ஓட வேல்யூ என்னது? 1. So 50 minus VC, I ஓட வேல்யூ என்னது? 18. ரைட்? VC வேணும் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணலாம்? 50 minus 18 என்ன கிடைச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 50 minus 18 32. 32. Right? This is what is the 32 கிடைச்சிருச்சு. Clear? So இங்க இருக்க வோல்டேஜ் என்னது? 32. இது 32. Because இங்க பாருங்க, இது லோவர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணனால இது 0. So இங்க என்னவா இருக்கும்? 0. So can we calculate இந்த கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? ஏன்னா இதுல 18 வருது, இதுல என்னது? 6 வருது. இப்போ என்ன ஆகும்? ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும் இல்லையா? So இந்த வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 32, இது 0. இதுல போற கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு இதுல போகும்னு தெரிஞ்சிடும் இல்லையா? லிசன், எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. சிம்பிள் ஐடியா. இப்போ இது 32ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 32 minus 0. ஸோ இங்க பாருங்க, இது 32, இது என்னது? 32, இது என்னது? 0. ரைட்? ஸோ 32 minus 0 is equal to கரண்டோட வேல்யூ எனக்கு தெரியாது, இன்டூ ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? 2. அப்ப என்ன சொல்லலாம்? I is equal to 32 by 2. என்ன கிடைச்சது? 32 by 2ங்கிறது என்ன சொல்லலாம்? 32 by 2. What is the answer is that? 16 ampere. அப்படின்னா பாருங்க, 18 ampere உள்ள வருது. ஸோ கரண்ட் ரூட் பாருங்க,
18 ஆம்பியர் உள்ள வருது, இது 16 ஆம்பியர் தான். இங்க பாரு 18 உள்ள வந்திருக்கு, இது 16 அப்படின்னா என்னவா இருக்கு? இங்க கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணலாமா? 8 இன்வர்ட் 8 இன்வர்ட் அவுட்வர்ட் என்னது? 18 இன்வர்ட் பிளஸ் சரி 18 இன்வர்ட் அவுட்வர்ட் என்ன இருக்கு? ஸோ அவுட்வர்டுங்க பாருங்க 18 இன்வர்ட் அவுட்வர்டுங்கிறது 16 பிளஸ் சம் வேல்யூ, இது கரண்ட் ஐ கரண்ட். அப்போ என்னவா இருக்கும்? I is equal to 2 ஆம்பியர். தட்ஸ் இட். ஸோ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? 2 ஆம்பியர் தான் ஃப்ளோ ஆகும். தட்ஸ் இட். எஸ், கிளியர்? கிளியரா புரிஞ்சுதா எவ்ரிபடி? எஸ், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ். ஸோ ஷேர் திஸ் வீடியோ. ஏன்னா மற்றவங்க இல்லை அப்படின்னா கிர்ச்சாஃப் லா செகண்ட் லா அப்ளை பண்ணி வாங்கன்னு அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஐ யூஸ் த ஐடியா. வாங்கன்னு அப்ளை பண்ணி B2A. ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன்? இஸ் இட் B2A வா? இஸ் இட் B2A? C to D தானே போகுது. Is it going C to C? Yes, Jasmita, good evening. Hi. Yes, Sailendar, clear sir. Yes, good. Yes sir. C to D is the answer. Clear? Okay. So this is very important thing. That's it. Clear? So that's it. So next, one more question is that. Next question is that. Clear? So a capacitor of the capacitance. Question paranga, try to solve this problem. The capacitor of the capacitance 5 microfarad is connected as shown in figure. The internal resistor of the cell, idoda cell is 0.5. The amount of charge capacitor nama calculate panna. What is the amount of charge is stored in the capacitor? Can you try this one? Try to calculate this one. எஸ். ஸோ இங்க பாருங்க, இப்போ எப்போ கொஸ்டின் உங்களுக்கு நீட்டை பொறுத்தளவுக்கு எப்போ கெப்பாசிட்டர்ல சார்ஜ் கேட்டாங்களோ அதுக்கு எல்லாமே என்ன எழுதிருங்க? ஸ்டடி ஸ்டேட். ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னா ஸோ வென் எவர் த கெப்பாசிட்டர் ஸ்டடி ஸ்டேட் எடுத்துட்டேன்னா வச்சு கெப்பாசிட்டர் இஸ் ஸ்டடி ஸ்டேட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டடி ஸ்டேட் த கரண்ட் என்னவா இருக்கும்? த்ரூ த கெப்பாசிட்டர் ஜீரோவா இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எப்போ கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அதுதான் கேட்பாங்க, மேக்ஸிமம் அதே கேட்பாங்க. ஓகே, குட் ஈவினிங் சார். ஐ டோன்ட் நோ. எஸ், ஃபைன் ஃபைன், கிளியர். எஸ் எவ்ரி ஒன். எஸ் சார், எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லுங்க சார். எஸ், ஐ வில் கிவ் யூ தட். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னா. ரிவிஷனுக்கு நீங்கள் கிளியராக வச்சுக்கங்க. ரிவிஷன் இப்போ சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா, அதாவது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை யூ ஹாவ் டு டூ திஸ் ஒன். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்க. ரிவிஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரியே நீங்கள் படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ பயாலஜியோட ரிவிஷன் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மெத்தடோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பயாலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் NCERT மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் இல்லையா? ஸோ லிசன், என்னோட ஐடியா என்ன அப்படின்னா சீகர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் ரிவிஷனில் பயாலஜி எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். பயாலஜியை நான் ரிவிஷன் பண்ணுறேன். See, you can plan your own time because நான் இதில் இன்வால்வ் ஆகலை. பட் டோட்டலி யூ ஹாவ் டு ரீட் 14 hours நீங்கள் படிக்கணும். ஓகே, அதுதான் உங்களோட பிளான். இந்த 14 hours நீங்கள் கோச்சிங் சென்டர் போனீங்க அப்படின்னா அந்த டைமை, அதாவது நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரில் இருக்க டைமும் படிக்கிற டைமை எடுத்துக்க. ஏன்னா நீங்கள் அங்கே படிக்க தான் போகிறீங்க. சாப்பிட்டீங்களா சார்? பசிக்குது, நான் போகணும். ஓகே, ஐ வில் எண்ட் அப். ஓகே, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஐ வில் எண்ட் அப் குயிக்லி. ஓகே, ஸோ இப்போ பாருங்க ரிவிஷன். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷனில் சீகர் பயாலஜியை பொறுத்தளவுக்கு எல்லாமே கிளியராக, அதாவது நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, மெமரி ஆயிரும். எல்லாமே 100% ஒரு பேஜில் இருக்கிறது எல்லாமே மெமரி ஆகும் அப்படின்னா மெமரி ஆகாது. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, வி நோ தட் ஃபஸ்ட்டு ஹைலைட்டரை யூஸ் பண்ணலாம். ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்து லைனையும் பாயிண்ட் இருக்க 10 லைனை ஹைலைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எது இம்பார்ட்டனோ அந்த, அதாவது இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ஏதாவது ஒரு டெஸ்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? எஸ், மிஸ்டேக் பண்ணியிருந்தா அந்த லைனை நோட் பண்ணுங்க. கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லைனை நோட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? அப்படின்னா 10 லைன் இருக்கு அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் மிஸ்டேக் பண்ண பாயிண்ட், மிஸ்டேக் ஆனது, அதாவது இந்த லைனை நான் படிச்சிருந்தேன் பட் மறந்துருச்சு, அது எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு எக்ஸாமில் போகும்போது, அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஏற்கனவே ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருந்தா ஜஸ்ட் ரெட் இங்க்ல நோட் பண்ணிங்க. ஓகேவா? நோட் பண்ணி, ஏன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அந்த பேஜ் எடுக்கும்போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதான் உங்களுக்கு ஐடியா வரும். புரிஞ்சா? அதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தோணுது. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க ஒரு டைம். ஓகே, ஒரு டைம் போதும்.
ஏன்னா நாம ரிவிஷன் அந்த பேஜ்ல 10 லைன் இருக்கா, ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எழுத சொல்ல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை நான் எடுத்துட்டேன், டயக்ராம் மாதிரி போட்டுக்கு. ஓகே, இஃப் எனி ஒன் ஆஃப் த டாபிக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், பயோமாலிகுல்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக்ல இது, இந்த பேஜ்ல இது, இந்த பேஜ்ல இது, இந்த பேஜ்ல இது, இந்த பேஜ்ல இம்பார்ட்டன்ட், இந்த பேஜ்ல இம்பார்ட்டன்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கிளியர் ஐடியா வரும் அந்த பேஜை பத்தி. புரிஞ்சுதா? எகெயின் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சா எப்போ அப்படின்னா இந்த ஜான்வரி இப்போ வரைக்கும் நவம்பர் அண்ட் டிசம்பர் 1 டைம் ரிவிஷன் பண்ணுங்க. 2 monthsல பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணணும். எகெயின் 1 more ரிவிஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஜான்வரி டு பிப்ரவரி 1 more ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான். சி எதுக்கு எல்லாரும் சொல்லலாம் சார் எழுதி பார்க்குறது டைம் வேஸ்ட் ஆஃப் டைம், பட் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத போல போர்டு எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. போர்டு எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படியே போய் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் லைன் பை லைன் வச்சு பார்க்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன் ஆஃப் த மை ஸ்டூடெண்ட்ஸ் நவ் ஹீஸ் ஆல்சோ டூயிங், நான் படிச்சுட்டேன் எல்லாம் சொல்கிறான் பயாலஜி, ஆனால் அவன் எழுதும்போது அந்த பாயிண்ட் எழுதும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை எழுதி பாருங்க, லைன் எழுதி பார்க்க வேணாம், ஃபுல்லாக அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதி பாருங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எழுதுனா அதில் ஏதாவது ஒரு டாபிக் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்ல நீங்கள் எழுதி பாருங்க, அப்படியே 1 by 1 எழுதி பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதினா இதுலலாம் இது இருக்கு, இதுலலாம் இது இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். ஸோ இதில் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது, இதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் பண்ணக்கூடாது, இது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா பயாலஜியில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 330+ ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன கிடைக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 150 ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஹியூஜ் மார்க் உங்களுக்கு வந்துடும். பட் பயாலஜிலே 300 பிலோ ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மைண்ட் இட் ரைட். ஸோ இது பயாலஜியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் எழுதி பாருங்கள், அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதி பாருங்கள். தயவு செய்து வேஸ்ட் ஆஃப் டைம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா லாங் டேர்ம் மெமரி பண்ணணும். ஒரு டைம் எழுதிட்டீங்களா அதை அப்படியே வச்சுக்கேன், நெக்ஸ்ட் டைம் அதை பாருங்கள். ஓகே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா ஆமாம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க. ஸோ நீங்கள் பயாலஜி எல்லாத்தையும் எழுதணுங்கிறது இல்லை, எதுலெல்லாம் மிஸ்டேக் வருதோ. ஓகே ஒரு பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு யூனிட் எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் மிஸ்டேக் வருது, அதை எழுதி பாருங்க. ஸோ லாங் டைம் மெமரியாக ஸ்டோர் ஆகும். வி ஹாவ் டு ஸ்டோர். ஏன்னா நமக்கு இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது, இதில் 2 அதில் ஒரு 4 இல்லையா. ஸோ இப்போ நவம்பரை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன், 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ நமக்கு லாங் டேர்மில் ஸ்டோர் ஆகணும் மெமரியில். சரி புரிஞ்சுதான்? இதே ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வச்சுவேன், ஃபிசிக்ஸை எழுதும்போது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எழுதும்போது you must follow that அந்த ஃபார்முலா பேசிஸ். நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லிசன், ஒன்று ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டினாக இருக்கும், ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின் ரைட். இன்னொன்று என்னவா இருக்கும், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரைட், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த ஃபார்முலா பேஸ்ல என்னவா இருக்கும், நியூமெரிக்கல் ப்ராப்ளமா இருக்கும், நியூமெரிக்கல் அரல்ஸ் என்னவா இருக்கும், 2 step ப்ராப்ளமா இருக்கும். என்னன்னா ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு இன்னொன்று கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. சி ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்குன்னு ஒரு ஷீட்டை போடுங்க, ஃபார்முலா ஷீட்டை மைண்டில் மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் இப்போ மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்ல, பட் இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுங்க ஃபார்முலா ஷீட். அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எதுக்குன்னா ஒவ்வொரு டைமும் நாம அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஃபார்முலா ஷீட்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 20 × 4 80 கொஸ்டின், 80 மார்க்ஸ் வந்துருச்சு. சிம்பிளாக நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து ஃபார்முலாவை ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ஃபார்முலாவை மறந்துட்டு போய் அங்கே கொஸ்டின் மிஸ்டேக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் மற்றவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளால ஆன்சர் பண்ண முடியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். I'll give the example formula. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், this is not circular, current is flowing in a circular ring. The radius of the ring is r. ஸோ எக்ஸுங்கிற பாயிண்ட்ல we have to calculate magnetic field. நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், you must be remember the value. எஸ் ஆர் நோ? ஸோ சென்ட்ரல் ரிலேஷன் கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே ஒரு ஃபார்முலா இருந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் வில் சே ஃபார்முலா மனப்பாடம் பண்ணா கான்செப்ட் புரியும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க எதுக்கு ஃபார்முலா வேணுமோ அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுதா? ஏன்னா இதோட சொல்யூஷன் பெரிய இருக்கு, நான் அங்கே போய் தான் சால்வ் பண்ணி தான் என்னால் ஃபைனல் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஃபார்முலா இங்கே பாருங்க, நோ ஒன் வில் ஆஸ்க் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு யாருக்கும் தேவையே இல்லை. நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லைங்கிறத முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மெத்தடாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். என்னோட மெத்தடாலஜி நான் புரிஞ்சுட்டு அப்புறம் தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா நீ சால்வ் பண்ணு. எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணு. மற்றவனுக்காக உன்னோட மெத்தடாலஜியை மாற்றிக்காத.
புரிஞ்சுதா? நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா இதுவே போதும்னு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை போதும். ஸோ நான் புரிஞ்சுட்டு தான் இதை போடுவேன் அப்படின்னா நோ வென் வில் ஆஸ்க், நமக்கு ஆன்சர் தான் வேணும். ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க. ஓகேவா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ ஃபார்முலா என்னது? பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஞாபகம் இருக்கா, மியூ நாட் ni ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இது போதும், தெரிஞ்சாவே எனக்கு போதும். இதை கிளியரா நமக்கு தெரியணுங்கிறது இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா எங்க கிடைச்சிரும்? இந்த சென்டர் பாயிண்ட்ல கிடைச்சிரும். திஸ் இஸ் சென்டர். ஸோ வாட் இஸ் வேல்யூ? மியூ நாட் ni ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் வாட் 3/2. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இது கேன்சல் ஆகும்போது 3 இல்லையா? டினாமினேட்டர் 3 ஆயிருமா? 2r cube இது கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? மியூ நாட் ni divided by what? 2 into r. So center of the circle, center of the coil. See இங்க பாருங்க, at x distanceல கொடுத்திருந்தாங்கன்னா you can take the ratio. இதுதான் நமக்கு போதும். புரிஞ்சா? அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரியாம நீங்க இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும்னா முடியாது. So you must know the formula. இது நீங்க எப்ப தெரியும் அப்படின்னா, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மெமரி பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த क्वेश्चन வரும்போது ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுங்க, நீங்க எக்ஸாம் போற முன்னாடி நீங்க எந்தெந்த கான்செப்ட், எந்தெந்த டாபிக்ல நிறைய ஃபார்முலா இருக்கோ ஒரு டைம் பாருங்க. புரிஞ்சுதா? அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபார்முலாவே நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தெரியும், ஆல்ரெடி வி நோ தட். டைமென்ஷனல் அனாலிசிஸ் தெரியும். நம்ம அதுல மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். இல்லை வெலாசிட்டினா நான் மனப்பாடம் பண்ணணும், ஆக்சலரேஷன் மனப்பாடம் அவன் இல்லை. நமக்கு அப்படியே ஃப்ளோல வரும் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். பட் இதெல்லாம் நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? வி ஹாவ் டு மெமரைஸ் திஸ். எழுதி பார்த்தா மட்டும்தான் லாங் டைம் ஸ்டோர் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ரைட் எவ்ரி பாயிண்ட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட். ஸோ ஈவன் நான் எடுத்துட்டேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால இருந்து நமக்கு தெரியணும். ஸோ ஒரு ரிங் கொடுத்துட்டாங்கன்னா வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ரிங்? mr ஸ்கொயர். ஸோ டயாமீட்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா mr ஸ்கொயர் டிவைடட் பை 2. டிஸ்க் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா mr ஸ்கொயர் டிவைடட் பை 2. டயாமீட்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா mr ஸ்கொயர் பை 4. And at a solid sphere எடுத்துட்டேன் அப்படின்னா 2/5 mr square about the diameter or center of mass. Hollow sphere இருந்தா 2/3 mr square. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், we have to face the problem. புரிஞ்சுதா? ஏன்னா இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின் கேட்கறது, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். புரியுதா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் இதெல்லாமே. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னா ஒரு மார்க், அங்கே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மார்க், அதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா நமக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அப்போ ஃபீல் பண்ணுவோம் ஒரு கொஸ்டினோட வேல்யூ. ஸோ ஃபார்முலா கொஸ்டினை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அந்த ஃபார்முலா கொஸ்டினை அட்டன் பண்ணி பாருங்க. நிறைய ஃபார்முலா கொஸ்டினா அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டினா வரும். சரியா? மினிமம் நாம ஒரு 80 to 100 வாங்கிட்டோம்னா சந்தோஷம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? we can improve that. what is that? இன்னும் 6 மாசம் இருக்கு. நாம ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு 100ல இருந்து 130 போயிடலாம். 130 ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா then if you score in physics chemistry 150, biology what is 350 பக்கம் ஸ்கோர் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் மினிமம் தான் சொல்றேன், மினிமம் ஐடியா தான் நான் கொடுக்குறேன். see you have to know this one. ரிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? you have to do that. what is it? ஃபார்முலாவை கிளியரா புரிஞ்சுக்க. எஸ் ஆனோ? தென் இது முடிஞ்சிருச்சா? ஃபார்முலாவும் முடிஞ்சிருச்சு. ரைட்? ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஐடியா வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் டைமும் தயவு செய்து, ஈவன் உங்களோட இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களோ அங்க கண்டக்ட் பண்ற டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாலோ வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் நீங்க ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இங்க பாருங்க, I'll tell you that. ஸோ நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 வீக்குள்ள நீங்க எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணணும். எப்படி கவர் பண்ணுவேன்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே தலைமையில வந்து உட்காந்துரும். அதை கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நீங்க மைண்டுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஒரு ஃபார்முலா இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபார்முலா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 1 வீக் முன்னாடி ஈஸியா என்ன பண்ணுவீங்க? இனிஷியலா இப்போ 1 hour ஆச்சுன்னா நீங்க கண்டினியூஸ் 6 months ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்க 10 minutesல நீங்க முடிச்சிருவீங்க ஃபார்முலா மட்டும். ஒவ்வொரு சாப்டரோட 10 minutes அப்படின்னா ஒரு 3 to 4 hours என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா முடிச்சிருவீங்க 1 வீக்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார்முலா முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் எழுதி பாருங்க. ஷார்ட் நோட்ஸ் எதுக்குன்னா அசெஷன் ரீசன் கொஸ்டினுக்கு அசெஷன் ரீசன் ஷார்ட் நோட். ஓகே, என்சிஆர்டி இருக்கு இல்லையா? என்சிஆர்டி படிக்கிறதையே விட்டுறாதீங்க. என்சிஆர்டி யூ மஸ்ட் ரீட். எஸ் ஆனோ? அதுல எதுன்னு அப்படின்னா பாயிண்ட் 2 பாயிண்டர் இருக்கு இல்லையா? பாயிண்ட் 2 பாயிண்டர்
and also what is NCERT exampler. So அதில் இருக்க கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். ஏன்னா அசஸ் ரீசன் கொஸ்டினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்லேருந்து லைன் பை லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ ஒன் இட் இஸ் தட் ஃபார்முலா ஷீட் யூ ஹேவ் டு மெயின்டைன், தென் யூ ஹேவ் டு ரீட் என்சிஆர்டியை பாயிண்ட் டு பாயிண்டர். அது கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு யூ ஹேவ் டு ரீட் என்சிஆர்டி. என்சிஆர்டி கெமிஸ்ட்ரியை மட்டும் விட்டுறாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா என்சிஆர்டி படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, என்சிஆர்டி மட்டுமே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அதை படித்து அப்படியே டைரெக்டாக எக்ஸாமுக்கு போவாங்க, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க. ஷீ ஸ்கோர் 175 பயாலஜி, அதாவது கெமிஸ்ட்ரியோட என்சிஆர்டி, தென் ப்ராக்டிஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிளரோட ப்ராக்டிஸ் கொஸ்டின், சம் அதர் ப்ராக்டிஸ் கொஸ்டின் அவங்க இன்ஸ்டியூட்டில். again what is it, practice question they're doing continuously, they're done continuously. 175. see பாத்துங்க, yes or not, last year to 2024. okay va, so this must be known clearly. okay, clear ah, NCERT மட்டும் விட்டுறாதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க. NCERT ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. okay, biology and chemistry பொறுத்த அளவுக்கு generally what is it, GOC very very important, biology NCERT. okay, விட்டுறாதீங்க. ஸோ ஃபிசிக்ஸை மட்டும் நீங்கள் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பாயிண்ட் டு பாயிண்டர் நீங்கள் கிளியராக படிச்சிருங்க. எக்ஸாம்பிளர், அதாவது என்சிஆர்டி எக்ஸாம்பிளரோட ஐடியாவை படி, உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், கிளியர் ஐடியா அபவுட் தட் வாட் இஸ் அ கான்செப்ட். இதுக்கப்புறம் நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, மற்றவங்க அப்படியே கான்செப்ட் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க, த டூயிங் ரிசர்ச் இன் தட், நத்திங் வில் யூஸ்ஃபுல் ஃபார் தட். யூ டோன்ட் வாண்ட் டு பி அ ரிசர்ச் இன் தட். ஓகே, ஃபிசிக்ஸில் ரிசர்ச் மட்டும் பண்ணாதீங்க. ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே வராது. ஏன்னா எக்ஸாமில் போய் என்ன பண்ணுவீங்க, இதுவா அதுவா, ஒருவேளை அப்படி ரிசர்ச் பண்ணீங்கன்னா இருக்கிறதே 3 மணி நேரம். இஃப் யூ வாண்ட் டு டூ ரிசர்ச் 3 hours எல்லாம் பத்தாது. அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணவே பண்ணாதீங்க. நேரோ மைண்டாக இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிக்க, நேரோவாக ஃபிக்ஸ் பண்ணோம். நான் எதையும் கண்டது கடையில் யோசிக்கவே கூடாது. நான் இதுதான் 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 அப்படிதான் இருக்கும். அப்போதான் உங்களால் என்ன பண்ண முடியும், என்ன ஒரு திங்கிங் போகாமல் நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல திங்க் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் லூஸ் த மார்க், நெகட்டிவ் மார்க் ஆயிரும். யோசிக்காதீங்க, யூ ஹேவ் டு டூ ஸ்ட்ரைட். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்களா, இப்படி தான் சால்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐடியா, யூ ஹேவ் டு டூ தட். வாட் பயாலஜி என்சிஆர்டி, ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா ஷீட் அண்ட் ஷார்ட் நோட்ஸ் யூ ஹேவ் டு மெயின்டைன். ஸோ அப்போ தான் என்ன இருக்கும், அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட் கண்டினியூஸாக ரிவிஷன் ஆக என்ன இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. அப்படின்னா நீங்கள் அந்த ஷீட்டை பார்க்க என்ன ஆகும், அது ஸ்டோர் ஆயிரும். ஒரு 3 months அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் 1 minute நீங்கள் முடிப்பீங்க. இந்த பேஜில் இதுதான் இருக்குது, இந்த பேஜில் இதுதான் இருக்குது, இந்த பேஜில் இதுதான் இருக்குது, இந்த பேஜில் அப்படின்னா 100 பேஜ் சொல்லும் போது டக்குன்னு 1 minute எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 minutes என்ன பண்ணிடுவீங்க, எல்லா சாப்டரும் முடிச்சிருவீங்க. அது மைண்டில் லாங் டைம் ஸ்டோர் ஆகும். ஸோ லாங் டைம் ஸ்டோர் ஆகாதது தான் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகேங்க, ஸோ திஸ் இஸ் குட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் ஸ்டார்ட் கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம். ஸோ ட்ரை டு சால்வ் திஸ் ஒன். ஸ்டடி ஸ்டேட்னு சொல்லும் போது தெர் இஸ் நோ கரண்ட் இன் தட் இதில் கெப்பாசிட்டரில். ஸோ தெர் இஸ் நோ கரண்ட் இன் திஸ் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னு வச்சுக்கோங்க, வி கேன் ரிமூவ் திஸ் சர்க்யூட். இப்போ சர்க்யூட் என்னவா மாறிடும் பாருங்க, இட்ஸ் லைக் திஸ். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் வாட், இன்டர்னல் ரெசிஸ்டரோட வேல்யூ 0.5, இதோட 0.5, இது என்னது 2.5. டோட்டல் ரெசிஸ்டர் ஆட் பண்ணலாமா, 2 1 + 1 2 0.5. ஆர் ஈக்குவலன்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிடும், ஸோ 2.5. இப்போ கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா, கரண்டோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V/R. V-ஓடது 2.5, ஆரோட வேல்யூ 2.5. திஸ் இஸ் வாட் இஸ் கேன்சல் ஆயிடும் 1 ampere. ஸோ இதில் பாருங்க 1 ampereங்கிறது என்ன ஆகும், இதில் ஃப்ளோ ஆகும், ரைட். 1 ampere will flow in the circuit. இங்கே வரும்போது என்ன இருக்கும், இந்த ரெசிஸ்டர் இருக்கும், இது வழியாக 1 ampere flow ஆகும். ஸோ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா, பிகாஸ் இது காம்பினேஷன், இது பேரல் காம்பினேஷன், இதில் எவ்வளோ ட்ராப் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இதில் தான் ட்ராப் ஆகும், ஏன்னா பேரல் காம்பினேஷன். ஸோ இப்போ என்ன ட்ராப் ஆகும்னு பாருங்க, இதில் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், இதில் ட்ராப் ஆகிற ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது, ஸோ ட்ராப் ஆகிற ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ கரண்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, 1 into what is the resistor value, 0.5. ஸோ இஸ் ஈக்குவல் டு V. அப்படின்னா இதில் இன்டர்னல் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் 0.5 ட்ராப் ஆயிருச்சு. அப்படின்னா இதில் எவ்வளோ ட்ராப் ஆகும், பிகாஸ் இட் இஸ் பேரல் காம்பினேஷன்,
இது ஃபுல்லாக ட்ராப் ஆகுறது 2 வோல்ட் ட்ராப் ஆகும். இங்கே என்னது 2 வோல்ட் ட்ராப் ஆகும். ஸோ இங்கே பிகாஸ் தேர் இஸ் நோ கரண்ட் அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும்? ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் தான் இதுக்கிடையில் இருக்கும், ரைட்? இதுக்கிடையில் என்ன வோல்டேஜ் இருக்கும்? 2 வோல்ட் இருக்கும். இந்த 2 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 2 வோல்ட்டாக இருக்கும் இல்லையா? கெப்பாசிட்டர் கடையில் 2 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு. கேன் வி கால்குலேட் சார்ஜோட கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q is equal to C into V. C ஓட வேல்யூ என்னது? 5 மைக்ரோ. 5 into 10 to the power of minus 6 into 2. ஸோ எனக்கு கிடைச்சிடும் 10 into 10 to the power of minus. Option இருக்கா? Yes. So option is D is the answer. That's it. Right? So here it is my end of the class. Yes. Sebastian. All the way Sebastian. இதிலிருந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். Okay. So don't waste the time. Sebastian, will you do? Ranjit, Sailender. Okay, so finally I am going to end up this video. So next class we will start the discussion of yes, so we'll start. So next class I'll go to discuss magnetism effect of current or else capacitor. So in next class we will discuss on Wednesday. Don't miss the class. Later varadinga, it is not at all useful for you. Okay, maintain the discipline. Thank you. We'll discuss next class. See you to all. Thank you makkale. Thank you students. Thank you guys. Thank you pasangala. Capacitor. Yes, tell me that. English solirunga. Which topic we can discuss that? Capacitor. Capacitor. Ranjit, capacitor. Capacitor. Okay, so we'll start capacitor next class. Wednesday we'll start capacitor. Don't miss the class. Thank you.